Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai சமுதரத்தில் செய்கின்றது பார சுமையோட செய்கின்றது பரந்த சமுதரத்தில் செய்கின்றது பார சுமையோட செய்கின்றது பரப்போடும் செய்கின்றது பரமன் வாழ்வும் பரம் நோக்கி விசுவாச கப்பலொன்று செய்கின்றது புயல் வந்த போதும் தென்றல் வீச போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் தென்றல் வீச போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல பாடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நாளில் நம்முடைய ஜீவன் சுக பலனோட கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட அருமையான சகோதரி பிஸ்கிலா, சகோதரர் அகிலா அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்தது இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். கர்த்தர் அது நேர்த்தியா எங்களுக்கு செய்து கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் வாலிபர் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறோம். வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அநேக திருச்சபைகளில் சுவிசேஷ பணியை நாங்கள் செய்து வருகிறோம். இயேசுவின் ஜெபயுத்த சேனை ஊழியம் அப்படிங்கிற பெயர்ல ஊழியத்தை நாங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியிலே ஊழியத்தை செய்து வருகிறோம். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு உங்க இடத்துல வாலிபர்களை எழுப்பி நின்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். சபையினுடைய முதுகெலும்பு யாரு? வாலிபர்கள் தான். குடும்பத்திற்கு முதுகெலும்பு யாருன்னு கேட்டா மனைவிமார்கள் சொல்லலாம். ஆனா சபைக்கு ஒரு முதுகெலும்பு யாருன்னு கேட்டா யார சொல்ல முடியும்? வாலிபர்கள் தான். அல்லேலூயா. நான் உண்மையால அவர்களெல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. நல்ல வாலிபர்களை கொடுத்திருக்கார், வாலிப பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சபையானது ஒரு முதுகெலும்பு இல்ல, பல முதுகெலும்போட இது என்ன செய்து கட்டப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு என்ன செய்யல, கூடி வரல. ஒரு மனிதனுடைய வார்த்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றவும் முடியாது. எந்த ஒரு மனிதனை தேவன் மறைத்து பேசுகிறாரோ அந்த வார்த்தை ஜீவனாய் உள்ளதாய் மாறி அவர் வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். ஆமென். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க.
பிடிச்சிட்டீங்களா? சந்தோஷம். கை பிடிச்சிட்டீங்களா? பாத்துக்கோ, கொஞ்சம் சிரிங்க அவங்கள பார்த்து. நாம இங்க மௌனமா இருக்க வரல, ஏதோ ஒரு துக்க கூட்டம் இங்க நடக்கல. அல்லேலூயா. பிடிங்க, கையை பிடிங்க, விடாதீங்க. இது துக்க கூட்டம் இல்ல, இது சந்தோஷமா இருக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க விசேஷித்தமானவர்கள். கை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, நீங்க விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் விசேஷித்தமானவர்கள் என்று யார் சொல்றா? நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பதினால் நாம் என்னவா இருக்கிறோம்? விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அந்த ஒரு பாடலை, பல்லவி சரணங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நான் அதை தினமும் யோசிப்பவன். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாய் பாடலாமா அந்த பாடல்? ஆண்டவரே, நீங்க கூட வரதுனாலதான் நான் விசேஷத்தவனா இருக்கிறேன். ஆமென். நீங்க கூட இருக்கிறதுனாலதான் நான் விசேஷத்தவனா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். கையில வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசும். நாங்கள் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை செய்ய எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, எங்களோட கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக. நீர் இன்னும் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 328வது பக்கம், புதிய ஏற்பாடு. எடுத்துட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம்.
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் பேசும்போது என்ன நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஏன்னா நீங்க தூங்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, விழிப்போடு இருக்கிறீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். அல்லேலூயா. சரி, தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விழிப்போடு தான் இருக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவனால் பிறந்தது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமே தவிர தேவனால் பிறக்காதவன் உலகத்தை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ஜெயிக்கிற வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. தோக்கிற வாழ்க்கை அல்ல. நீ தோற்று கொண்டே இருக்கிற அப்படின்னா நீ தேவனால் பிறந்தவன் அல்ல. அல்லேலூயா. நான் தோற்றுட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில தோல்வி அதிகமான சந்திக்கிறேன். எப்படி தோல்வி? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வியை நான் பார்க்கிறேன். என்ன தோல்வி? ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. வேதத்தை தியானிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வேதத்தை என்னால படிக்க முடியல. பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியல? காத்து கொள்ள முடியல. அல்லேலூயா. சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாம கலந்து கொள்ள நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யறேன்? சில நேரங்களை தவறி விடுகிறேன். அல்லேலூயா. சபையில தேவ சத்தத்தை கேட்க நினைக்கிறேன், ஆனா என் சிந்தை என்ன ஆயிருது? சத்தத்தை கேட்காதபடி அலைபாயுது. அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய காரியத்தில் முக்கியத்துவம் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய எப்படி இருக்குது? முக்கியத்துவம் குறைந்து காணப்படுதுன்னு சொன்னா நாம் தேவனால் என்ன செய்யல? இன்னும் பிறக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. தேவன் நம்ம என்ன செய்தார்? ரத்தம் சிந்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பெற்றெடுத்திருக்காராம்? சிலுவையில எப்படி பெற்றெடுத்தாராம்? தன்னுடைய உதரத்தெல்லாம் சிந்தி அவர் என்ன செய்திருக்காரு? வெற்றி சிறந்தே தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்ம என்ன செய்திருக்கார்? பெற்று எடுத்து நம்ம சபையில ஒரு அங்கத்தினரா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சபையில நம்ம எப்படி ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போலவே நாம் என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவான இந்த பூமியில் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதை போலவே நாம என்ன செய்யணும்? வெற்றி சிறந்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களே, ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ரொம்ப நான் வசனம் ஒண்ணு படிச்சுங்க வந்தேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் வசனம் படிச்சேன். இந்த சபை ரொம்ப மனத்தாழ்மையா இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமே. எனக்கு இப்படி இருந்தா பிடிக்காது, எனக்கு உற்சாகமா இருக்கணும். ஆமே. நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா நான் தூங்கிடும் நாட்டுக்குது. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. ஜெயிக்கிறவன் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதெல்லாம் இந்த நாளில பலவீனத்தோடு இருக்கிறாயா? ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியல, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக என்ன செய்ய முடியல, ஜெயம் எடுக்க முடியலன்னு நீ சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார். ஒரு ஆராதனை வேலையில என்ன சொன்னார்? என்னுடைய வித்து உனக்குள்ளாக என்ன செய்யும்? ஜெனிப்பிக்க, உனக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அவருடைய வித்து தேவனால பிறந்ததெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வாழ விரும்ப வருகிறார். நீங்க ஜெயிக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல ஜெயம் எடுக்கணும், நீங்க வாழ்ற வாழ்க்கையில வெற்றி பெறணும், நீங்க படிக்கிற காரியங்களை வெற்றி பெறணும், சபையில வெற்றி பெறணும், ஊழியத்துல வெற்றி பெறணும், ஆத்துமாதையும் செய்வதில் வெற்றி பெறணும், எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நாம அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் நீங்க ஆவியானவர் கூட பேச போறார். நான் என்ன செஞ்சா வெற்றி பெறுவேன்? அல்லேலூயா. நான் என்ன செய்தா நான் என்ன பண்ண தேவனுக்காக எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆவியானவர் திட்டம் தெளிவுமா சொல்லுகிறார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன செய்வேன்?
பலப்படுத்துவேன். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவரே நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்க பழகி கொள்ளணும். அல்லேலூயா. ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் மாறணும். அப்போஸ்தலர் சொல்றான், உள்ளான மனிதனை நாளுக்கான என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரா? பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்ம மேல இறங்கி வந்து என்ன செய்யறாருன்னா, நீங்க எதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்யறார்? பலன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நாம் பலன் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய? அடிக்கடி பலன் குறைஞ்சு போயிருது, பலன் இல்லாமல் போகிறது. அதனாலதான் நாம் தேவனால் பிறந்தன்னு சொல்லி ஆனா எதையும் சாதிக்காம இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் சாதிக்கணும். தேவனால் பிறந்தவன் என்ன செய்யணும்? உலகத்தை கலக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது உலகத்தை கலக்கிற சூழ்நிலை இல்லை. அல்லேலூயா. நம்ம வீடே கலங்கி போயிருக்கு. அல்லேலூயா. கணவன் மனைவியை கலக்கிறதும் மனைவி கணவனை கலக்கிறதும் தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? அதிகமாயிருக்கு. எந்த வீட்டுல? கிறிஸ்துவ வீட்டுல. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது பார்த்தா அவர்களை போல ஒரு பரிசுத்தவான்கள் பக்திவான்கள் யாரும் இல்ல. உலகத்தை ஜெயித்தது போல வருவாங்க. ஆனா உண்மையை சொன்னா மனைவிமார்கள், நான் உங்களெல்லாம் சொல்லல, நான் உங்களுக்கு பல சொல்றேன். மனைவிமார்கள் எது அதிகமா ஜெயிக்கிறாங்க தெரியுமா? உலகத்துல கணவன் அதிகமா ஜெயிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஜெயம் அதுலதான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்க. அந்த ஊழியக்காரன் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா பாருங்க, முதல்ல மனைவி தான் உள்ள வருவாங்க, பின்னாடி கணவர் எல்லாம் தூக்கிட்டு வருவாரு. ஏன்னா மனைவி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க ஜெயம் எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்படி? எல்லா காரியத்திலும். அன்னைக்கு சாராள ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்க. கடவுளே அந்த அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்க. எப்படி? கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தன் கணவனார வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கணவன்மார்ல எங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவனேன்னு சொல்றல, அடேன்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்குது. ஏடாங்க பண்ற? யாரு சொல்றது? கர்த்தருடைய பிள்ளை சொல்றது. ஒரு பாஸ்டர் வின்சென்ட் செல்வகுமாருடைய திருச்சபைக்கு செய்தி கொடுக்கும்படி ஒரு நாள் போயிருந்தேன். அவர் இலங்கை தேசம் போயிருந்தார். அப்ப வாலிபர்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அந்த வாலிபர்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, மச்சான் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? என்னது? சபைக்குள்ள ஒரு வாலிப பையன் என்ன சொல்றான்? மச்சான் என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இன்னைக்கு இங்க முடிச்சுட்டு என்ன செய்யலாம்? நம்ம இப்படி போகலாம். வாலிப பசங்க பேச்சு இருக்குது, இந்த மாதிரி உலகத்தோடு இருக்குது. அப்ப அவங்க பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்குது? பையனோட நிலைமையே மச்சான் அப்படின்னா, அப்ப பெற்றோர் நிலைமை எப்படி இருந்திருக்குது? அங்கிருந்து பிறந்து வருது. அது இன்னும் மோசமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார குடும்பம், ஊழியக்கார நான் நிறைய பார்த்து 26 வருஷம் ஊழிய அனுபவத்துல நிறைய பாக்குறேன். ஒரு ஊழியக்கார குடும்பத்துல ஒரு பாஸ்டர் வீட்டுல தங்கி இருக்கிறேன். அவங்க வீட்டுல இப்போ செய்தி கூட தங்கி இருக்கிறேன். அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்கார எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எப்படி தெரியுமா? யோ வாயா, யோ வாயா. நான் நினைச்சேன் யாரும் நமக்கு பின்னாடி யாரையோ கூப்பிடுறாருன்னு. ஆனா அந்த ஊழியக்கார் என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு. இதே சென்னை பட்டணத்துல தான். நான் அவரை சொல்ல விரும்பல, சரியா? சென்னை பட்டணத்துல நான் வந்திருந்த போது அந்த காரியம் எனக்கு ரொம்ப வேதனை சொல்ல முடியாது. அவங்க அன்பா கூப்பிட்டுட்டாங்க, நம்ம அதை சொல்லிக்கணும், சரியா? யோ வாயா. அங்க என்ன பேச்சு? பாஸ்டர் உட்காந்து இருக்கா, அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், அதாவது செய்யணும். நீ அங்க உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து அங்க குந்திக்கிட்டு, இந்த வார்த்தை புதுசா இருக்குது, சென்னையில தான் இருக்குது என்னமோ தெரியல அந்த மாதிரி எல்லாம். அங்க என்ன குந்திக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாரையும் சொல்ல முடியாது. தேச முக்காவாசி பெண்கள் எதை ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆண்களை ஜெயிச்சிடறாங்க. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்வதை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். சபையில வந்தா இப்படி உட்காரணும், சபையில வந்தா இப்படிதான் இருக்கணும். பாஸ்ட் என்ன யாருகிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, நான் சொல்றபடிதான் பேசணும். இப்படி நம்ம உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்லி நம்ம உலகத்தை ஜெயிக்கல, நம்ம யாரை ஜெயிச்சிட்டு இருக்கிறோம்? நாம சொல்லி சத்துருவை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
பிசாசனை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட்டுட்டோம். ஆனா மத்த எல்லா காரியத்தை என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஜெயிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுல டிவி வாங்கினா அதுக்கு எவ்வளவு பணத்தை வேணா செலவு பண்ணி இஎம்ஐ கார்டு போட்டா டிவி வாங்கிட்டு வச்சு என்ன பண்ணிடுறோம்? வீட்டுல வச்சு அதுல ஒரு வெற்றியை பாக்குறோம். அவன் வீட்டுல டிவி இருக்குது, என் வீட்டு என்ன இருக்குது? பெரிய டிவி. அவன் ஒரு துணி நல்லா போட்டிருக்கான், என் வீட்டுல நல்ல ஒரு துணி. அவன் கிறிஸ்துமஸ் இப்படி ஒரு துணி எடுத்தான். அதுல எல்லாவற்றையும் நம்ம நினைக்கிறத செய்து முடிக்கிறோமா இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பயும் பாருங்க, ஆண்கள் சரி தூக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, பயம். எங்கேயா கையை தூக்கிட்டா பிரச்சனை என்னமோ தெரியல. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் உலகத்தினுடைய காரியத்துல ஜெயம் எடுக்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுனா 5 மணிக்கு கல்யாணம், 4 மணிக்கு 4:30 ஓடிடுவோம். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு ஓடிடுவோம். ஏன்னா மச்சான் மாமா திட்டுவான், பங்காளி பேசுவான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். சரியா? அதே சமயத்துல ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங் போகணும்னு சொல்லிட்டோம்னா எக்ஸாக்ட்ல கரெக்டான டைம் ஓடி அந்த மால்ல பூந்துருவோம். அல்லேலூயா. எந்த ஒரு உலகத்து காரியத்தை செய்யறதுனால பாருங்க, உடம்பு உற்சாகமாகும், உலகம் உற்சாகமாகும். எல்லா காரியம் செய்யறதுக்கு, வண்டி வாங்கறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, சரிங்களா, அடுத்தவன்ட்ட சண்டைக்கு போறதுக்கு, எல்லாவற்றிலும் நமக்கு என்ன பண்ண உற்சாகம் வரும். விளையாடு போவதற்கு, நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் சுத்துவதற்கு, 10 மணி 11 மணி நேரம் சுத்தி வருது. எல்லாவற்றிலும் நம்ம சரீரம் என்ன செய்யுது? உற்சாகமா இருக்கிறது, நினைச்சதை சாதிக்கிறோம். ஆனா அதே வாழ்க்கை ஆவிக்குறியில பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஜெபிக்க நம்ம என்ன செய்யறது இல்ல காலையில. சரி, எத்தனை பேர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சுட்டு வந்தீங்க? பொய் சொன்னீங்கன்னா கை நின்றும். ஆமா, ஏன்னா ஆவி இதெல்லாம் சபை, இது அவருக்கு ஐயா பாசகம் சொந்தம் இல்ல, பேசுற எனக்கு சொந்தமும் இல்ல. இங்க யாரு உலாவிட்டு இருக்கிறா? ஆமா, பேதுருட்ட என்ன செஞ்சாங்க? 2 பேர் போய் பேசினாங்க. ஆமா, அதெல்லாம் சபையில் நீ நடக்கும். அப்பதான் நம்ம எல்லாம் கொஞ்சம் சிறப்படுவோம். ஆமென். எதுவுமே சபையில் நடக்காத நம்ம துணிகரமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு காலத்துல சபை, நான் 1996 ரசிக்க, நான் ஒரு இந்து குடும்பத்துக்கு வந்தேன். அதாவது சாட்சி சொல்ற நேரம் இல்ல, இப்ப சொல்றேன். 94 ரசிக்கப்பட்ட 97 ஒரு கேரளால ஒரு தேவ மனுஷனை பார்த்தேன். அவர் முத நான் அவரை மீட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே தெரியாது. அபிஷேகம் போயிட்டு முத என்ன கூப்பிட, தம்பி அகஸ்டின்பால் நீங்க வாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லி சேலவரத்துல போயிருக்கிறேன். அவர் இப்படி உட்காந்துருக்காரு, ஐயா உட்காந்துருக்காரு. உள்ள நான் வரும்போதே என்ன குறிச்சு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொல்றாரு, இந்த காரியம் நீங்க இந்த எல்லாம் பேசல. அதை பார்த்து நமக்கு என்ன அடுத்து வரும் தெரியுமா? அடுத்து நம்மளை பத்தி என்ன சொல்ல போறாரோ தெரியல. பயம் வருமாறாதா? என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு அதுல அந்த இடத்துல நடந்த விஷயம் பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? திருவிருந்து பகுதி. என்ன பகுதி சொல்லுங்க ஐயா? என்ன பகுதி? திருவிருந்து பகுதி. நீங்க பேசினா முடிப்பேன், 1 மணி தான் முடிப்பேன். சர்ச்செல்லாம் விட மாட்டேன். அவர் சொன்ன டைம்லாம் முடிக்கவும் மாட்டேன். 1 மணிலாம் வெளியே போக முடியாது. நீங்க எனக்கு நல்ல கனியா இருந்து வெளியே அனுப்பினாதான் இந்த வாரம் முழுசு நீங்க ஓடுவீங்க. அல்லேலூயா. அடுத்த வாரத்துக்கு உணவு கொடுத்துருவாரு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, திருவிருந்து பகுதி. என்ன பகுதி? திருவிருந்து. நமக்கு போற அன்பினி விருந்து இல்ல, திருவிருந்து. சரியா? திருவிருந்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குது. எல்லாம் பவ்யமா இருக்கிறாங்க. அப்படியே பரலோகமே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், திருவிருந்து பகுதியில உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் திருவிருந்து எடுத்து பேசும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்மா கூப்பிடுறாரு, இங்க எந்திரிச்சு வாணி அப்படிங்கிறாரு. ஐயா நடந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் அந்த ஐயா ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்காரு. வயசாயிருச்சு அவருக்கு, ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. எந்திரிச்சோ அப்படிங்கிறாரு. திருவிருந்து பகுதி எந்திரிச்சு அந்த அம்மா போகுது. சொல்றாரு, நீ வரும்போது ஒரு மரத்துல தேங்காய் விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? நீ வரும்போது எங்க விழுந்துச்சு? ரோட்ல தேங்காய் விழுந்துச்சு. யார் வீட்டுங்க அது? அந்த வீட்டுக்காரனுடைய தேங்காய் ரோட்டு மேல கீழே விழுந்திருக்குது. அதை எடுத்துட்டு நீ சர்ச்சுக்கு வந்துட்ட. அதை எடுத்துட்டு எங்க வந்துட்ட? சர்ச்சுக்கு வந்துட்ட. இதெல்லாம் என்ன நினைச்சு பாத்தீங்களா? நான் கொஞ்சம் எனக்கு திருவுண்டு நிக்கவே முடியல. அடுத்து எங்க நம்மள எழுப்பிடுவாரோன்னு பயம். நம்ம ஏன்னா எனக்கு நம்ம ஆரம்ப புதுசு தானே, ரசிக்கப்பட்ட புதுசு. எனக்கெல்லாம் கைகளாம் நடுங்குது. இவர் பேசுறத பார்த்தா சொல்லிட்டே இருக்காரு. அந்த தேங்காவை கொண்டு போய் எடுத்த இடத்துல போட்டு திருவிந்து உட்காருனாரு. கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். கை தட்டுங்க உற்சாகமா. அல்லேலூயா. தேங்காவை கொண்டு போய் போட்டு திருடிட்டு வந்தவனுக்கு உனக்கு எப்படி நான் திருவிந்து கொடுக்கட்டும் அப்படின்னாரு.
ஆமே. அப்படிலாம் பார்த்தா நான் திருவிருந்தே அட்டன் பண்ண முடியாது பாஸ்டர். பல நாள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற வீட்லயுமே உன்னே செய்யறமா இல்லையா? என் பிள்ளை என்ன பண்ணுவா தெரியுங்களா? ஸ்வீட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவளுக்கும் சரி சின்னவளுக்கும் சரி. ஸ்வீட் பாக்ஸ் வச்சுனா இப்போ அக்கிலா வீட்லயும் அப்படிதான் பண்ணுவா. வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போறோம், அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே இப்படி சுத்தி முத்தி பாப்பா, யாருமே இல்லையா ரைட், ஏன்னா டேடி இருந்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு நைஸா எடுத்து வாயில சென்று இருப்பா. பாதி உள்ள போயிருச்சு, அதுக்கு நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம வீட்டுல நம்ம நிறைய திருடுறோம் தெரியுமா உங்களுக்கு? புருஷனுக்கு தெரியாம ஒண்ணு ஒழிப்போம், புருஷன் தெரியாம கொஞ்சம் மறைச்சு வைப்போம், தெரியா? அம்மாவுக்கு தெரியாம சிலது செய்வோம். அப்ப திருடுன்னு என்னமா? ஒரு வீட்டுல போய் திருடுறது இல்ல, சொந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாம எடுத்து வைக்கிறது திருட்டு தான். அப்ப நீங்களே திருவிருந்து பங்கு கொள்றது சரியா தப்பா? திருடுகிறவன் பந்தியில உட்காரவே கூடாது. ஹலோ, இது என்ன புது சத்தியம்? ஆமே. அல்லேலூயா. பேதுரு அண்ணனும் என்ன பண்ணாங்க? திருடுனாங்க தானே, தேவனுக்குரியதை வஞ்சிச்சாங்கல்ல, தேவனுக்கு செய்யறக்குரிய செஞ்சாங்கல்ல. அடுத்த இன்னொருத்த பாருங்க, இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றாரு? ஆவியானவர் ஏதோ சபைக்கு பேச விரும்புறாரு. இந்த காணிக்க பகுதின்னு ஒண்ணு இருக்குது. என்ன பகுதி? காணிக்க பகுதி. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் அதை தான் பேசி கொடுக்கிறாரு. இவன் வரும்போது பாருங்க, உள்ள 500, அப்புறம் இருக்கும் 100, அப்புறம் என்ன இருக்கும் 50, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் 20, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அந்த 10 ரூபா நோட்டை கையை உள்ளே தொலைவான். ஹலோ, கர்த்தர் நல்லா கொடுத்திருப்பாரு. கடைக்கு போனா 500 செலவு, கறி வாங்கினா 800 செலவு, சும்மா அப்படி போன பஜ்ஜிக்கு 30 ரூபா செலவு, எல்லாம் செலவு. இந்த சர்ச்சுக்குள்ள பூந்தா மட்டும் இப்படி இப்படி ஏன் தெரியுமா? அந்த 10 ரூபா தொலைவான். எங்க எடுக்கும் போது 100 ரூபா வந்து போய் போட்டனா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிலாம் செய்யறோம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபையில மேல இருந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரர் போல நம்ம ஐயாவும் மாறணும் நான் விரும்புறேன். அப்படி சபை, இந்த சபை மாறணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பயம் உண்டாகும். கர்த்தருக்கு வஞ்சகனை செய்யக்கூடாது, கர்த்தருடைய காரியத்துல என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த நமக்குள்ள என்ன இருக்கணும்? பெருகணும். அல்லேலூயா. வஞ்சிக்கிறவன், தசமாக வஞ்சிக்கிறவன், காணிக்கையில வஞ்சிக்கிறவன், ஜெபிக்காதவங்க, வேதத்தை தியானிக்காதவங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதவங்க, சபையினுடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, ஊழியத்தினுடைய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, இவங்கெல்லாம் தேவனால் பிறக்கலிங்கும் போது தேவ பந்திக்கு நம்ம எப்படிப்பட்டவர்கள் அல்ல, தகுதி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். பாருங்க, தேவ மனுஷன், தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல வந்தாருன்னா எதுக்கு வராரு தெரியுங்களா? நம்மளை பலப்படுத்தும்படி வராரு. என்ன எதுக்கு வராரு? பலப்படுத்தும்படி வராரு. அல்லேலூயா. நம்ம பலப்படுத்துறதுக்கு தான் ஆவியா நம்ம மேல வராரு. என்ன பலன்பட? நீ எதெல்லாம் பலவீனமா இருக்கிறாயோ அதுல இருந்து மீட்க தான் உன்னை பரிசுத்தம் கூட இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கணும். ஆமென். என்ன சிருஷ்டியா இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். நம்மளை பார்க்கும் போதே தேவ மனுஷயா அப்படிங்கணும். ஆமென். பாருங்க, அந்த அந்த கேரளால இருந்து வந்த தேவ மனுஷன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காருன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த இவர் ஒண்ணு இல்ல, அவர் சொல்றாரு, பிரதர் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. அவர் அப்படியே அந்த 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 இதுல வந்து என்ன பண்றாரு? ஓரமா போறாரு. எங்க போறாரு? ஓரமா போறாரு. ஆடிட்டு வந்தவன் நின்னுட்டான். அல்லேலூயா. ஆடிட்டு வந்தவன் நின்னுட்டான். நான் சொல்றது புரியுதா? நின்னுட்டான். ஆவிலாம் கட்டப்படுது. அப்படியே உட்கார்றான், உழுறான், அப்படியே உழுறான். அல்லேலூயா. அந்த அடுத்த இந்த மாதிரி சபை, இப்படிதான் சபை, அந்த தெருவுக்குள்ள வந்துட்டு இருந்த அந்த இதெல்லாம் அது சொல்லுதான், இனிமேல் பண்டிகை கொண்டாடுமா இருந்தா இந்த தெருவுக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் வரமாட்டேன், நீ வேற எங்கேயாவது சுத்திட்டு போ அப்படின்னா. எவ்வளவு வைராக்கியம்! கைதட்டி கைதட்டி இதெல்லாம் தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. என்ன வைராக்கியம் பாருங்க. ஒரு கிறிஸ்துவனா நம்மள குறிச்சு ஜனங்களுக்குள்ள என்ன வரணும் தெரியுமா? இவனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? வருதா இல்லையா? என்னையும் தான் சொன்னானுங்க, கிராமத்துக்குள்ள போகும்போது சொன்னான், கொன்னே விடுவேன். என்ன சொன்ன? கொன்னே விடுவேன். உள்ள வந்தேன்னா கொன்னு விடுவேன். அடிக்கிறதுல கம்பெல்லாம் பேசிட்டான்.
உள்ள வந்தா கொண்டு போடுவேன் அப்படின்ட்டான். சரி அப்படின்னு நம்ம சுவிசேஷம் நம்ம தான் நமக்கு என்ன ஆவின்னு சொல்றோம். சபையில போய் அங்க கிராமத்துல போய் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிட்டு ஆவியினர் இதெல்லாம் பேசணும், தெளிவா பேசணும்னு அவங்கள பத்தியான காரியங்களுக்கு மூர்க்கம் அடைஞ்சிட்டாங்க. எல்லாம் சேர்ந்துட்டான். அங்க இருக்க விசுவாசி சொல்றான், இனி உள்ள ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு. சரி பாக்கலான்ட்டு உள்ள போறோம். அடிச்சுட்டு கொண்டுட்டு உள்ள போறோம். உள்ள போய் நிக்கிறோம். அவன் கூப்பிடுறாங்க எல்லாம், என்ன பார்த்தவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த மனுஷன் தான் உள்ள செய்தி உள்ள பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தனை பேரும் போய் அந்த ஊரு கவுண்டர் ஒருத்தருப்பாரு, அவர்கிட்ட ஊருக்காரன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொன்னவங்க அத்தனை பேரும் நின்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? பார்த்துட்டு இவர் என்ன பாக்குறாங்க. அவங்க ஆமான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன விழுவாங்க? ஆமான்னு சொன்னா என்ன வரும்? எனக்கு உசுரோட வெளியே வர முடியாது. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய கம்பு வச்சிருக்கான், அடிப்பான், அடிச்சு எல்லாம் பிரச்சனை நடக்கும். அவன் என்ன பார்த்தோன்னு சொல்றான், இவர் இல்ல. எப்படி இவர் இல்ல, வேற யாரோ பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். அல்லேலூயா. அதே இடத்துல மறுபடியும் என்ன பண்ண பேசி ஜெபி அந்த அர்த்த தேவனுடைய வார்த்தை சொல்லி நாங்க என்ன செய்த வெளியே வந்தோம். அல்லேலூயா. இதை ஏன் ஆவியானவர் இந்த சபைக்கு சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, தேவனால் பிறந்தது எல்லாம் எதையுமே ஜெயிக்கணும். ஆமே. அல்லேலூயா. நாம ஜெயிக்க பிறந்தவங்க. அல்லேலூயா. என்ன பிறந்தவங்க? ஜெயிக்க பிறந்தவங்க. கோழையை போல ஒரு இடத்துல உடங்கி மடங்கி உட்காந்து கை கட்டி வாயை பத்தி கொண்டு நான் இப்படிதான் வாழ்க்கை வாழணும் உட்காரத்துக்கெல்லாம் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. அல்லேலூயா. கரங்களை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் அலையிலே சொல்லுங்க. தூங்குறவங்க அலையிலே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சபை இருக்க வேண்டும் என்று விரும்புறார் தெரியுங்களா? ஜெபிக்கிற சபையாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். வேதத்தை தியானிக்கிற சபையாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அதோட பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற சபையாய் பார்க்க விரும்புகிறார். ஆவியானவர் சொல்றாரு, இந்த கடைசி நாளில நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். கரங்களை ஊத்தல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை நீங்க அசைக்கிறவர்களாய் நீங்க என்ன செய்யணும்? மாற ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்னா, ஜெபிக்க தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? பழக, தேவனோடு நல்ல ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க, பரிசுத்தத்தில் வளர, நம்மை பலப்படுத்த நமக்கு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் பலப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களை என்னை என்ன செய்ய பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில நடந்ததான அற்புதத்தை இந்த நாட்களில் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க அத? அல்லேலூயா. 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 நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை விட நம்ம விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு நாள் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு 1:30 மணி இருக்கு நைட்டு. ஆவியானவர் சொல்றாரு, கடைசி நாட்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, கடைசி காலங்களுக்குள்ள நீங்க நிக்கிறீங்க. ஆமென். அது சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியில இந்த சவுல் அடிச்சா தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தை கொன்னது. அதெல்லாம் பெருசா நீங்க பேசிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? தாவீதை பத்தி பெருசா பேசுறோம், மோசேயை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிறோம். என்ன பழைய ஏற்பாடு காலத்துல எலியாவை பத்தி பேசுறோம், எலிசாவை பத்தி பேசுறோம், நிறைய பேசுறோம். அப்போஸ்தலர் காலத்துல நிறைய பவுலை பத்தி பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ஆனா ஆவியானவர் சொல்ற என்ன தெரியுமா? அவங்களை விட, எப்படி சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களை விட இந்த கடைசி காலத்துல என்னோடு நிற்கக்கூடியவர்களை இதுவரை செய்திராத அற்புதத்தை நான் தேசத்துல செய்வேங்கிறாரு. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை இப்படி இருக்க தேவன் விரும்புவதில்லை. இவ்வளவு இடம் காலியெல்லாம் இருக்கவே கூடாது. இவ்வளவு காலியா இருக்கிறது காரணம் யார் தெரியுமா? யார் காரணம் சொல்லுங்க? இயேசு காரணமா? பரிசுத்தாவினர் காரணமா? பிதாவாகிய தேவன் காரணமா? இல்ல. சபை தூங்குதே, சபையில உயிர் மூச்சு இல்ல. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க எழுமணும், வேதத்தை தியானிக்கிறவங்க எழுமணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுற எழுமணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் எல்லாம் என்ன செய்யணும்? எழும்பணும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ வந்த உட்கார்ந்தா போனோம், அப்படியே தூங்கணும், போய் கறி சாப்பிட்டோம், ஒரு வேலைக்கு போனோம், சம்பாத்தியம் பண்ணோம். எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க அப்படி? எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படி? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ என்னால பிறந்தவன், நான் என்னுடைய வித்து உனக்குள்ள இருக்குது. எந்த நோக்கத்திற்காக உன்னை தெரிந்து கொண்டேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ என்ன செய்யணும்? இடம் கொடு என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஆவியானவர் சொன்னாரு,
என்னோட பேசும்போது அந்த காரியம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் கொஞ்ச காலங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் வரப்போகுது. 7 வருஷம் அவருடைய கையில என்ன செய்ய போறாரு? அவர் ஆட்சி கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் 1000 வருடம் ஆட்சி இருக்குது. நமக்கு ஒரு எதிரி இருந்தானா, நமக்கு ஒரு எதிரி இருந்தா தான் நம்ம எதையுமே செய்ய என்ன பண்ணுவான்? அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவனுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும், நம்ம வெறித்தனம் பண்ணுவோம். அப்படிதானே? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தை தேவன் கையில கொடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் தன்னுடைய வல்லமை யாருக்கு முன்னாடி காட்டுவாரு? ஹலோ, யாருக்கு முன்னாடி காட்டுவாரு? ஆள் இல்ல, சத்துருக்கு முன்னாடி காட்டணும். சத்துரு கையில ஆட்சி கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாம் மோட்சம் போக போறோம். அல்லேலூயா. எங்க போக போறோம்? எங்க போக போறோம்? ஆமா. சில பேர் இங்க என்ன பண்ணிடுறோம், நாம பாதி பேர் இப்பயே மோட்சம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்படியே எப்படிமா நம்மளும் செய்தி கேட்கும் போது பார்க்கணும். அப்படியே உத்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறான்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்ம நினைப்போம், இப்போ நம்ம செய்தி ரொம்ப நல்ல பலமா போகுதாட்டுக்கு, நம்ம செய்தி கூட உற்சாகமா கேட்கறானாட்டுக்கு அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி ஒண்ணு பாகைமானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாகைமானி படிச்ச இடத்துல மேக்ஸ்க்கு ஒரு பாகைமானி பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். சபைக்குள்ள வரும்போது மனுஷன் உட்காரும் போது 90 டிகிரில உட்காருவான். அப்படியே செய்தி ஒரு 10 நிமிஷம் ஓடுதா, ஆனா இதுதான் நான் தினமும் வருஷம் மாசம் கேட்கறேன், வாரம் கேட்கறேன். அப்படி 80 சாயம், அப்புறம் 70 சாயம், அப்புறம் 60 சாயம், 40 சாயம், கடைசியா 10ல போய் நின்னுக்குவோம். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் நாம என்ன செய்வோம் தெரியுமா? 10 வந்து முள்ளு கீழே விழுவும் போது இயேசுவின் நாமத்தில் அப்படின்னா உடனே 90 வந்து நிக்கும். அல்லேலூயா, 90 வந்துரும், கரெக்டா நின்னுக்கும். அல்லேலூயா சொல்லு அப்படின்னா போதும், உடனே என்ன ஆயிரும்? கரெக்டா நின்றும், அந்த நைல நின்று. ஏன்னா இப்ப என்ன ஆயிருச்சு? சபை ஆறார முடிவு போதாட்டுக்குது அப்படின்னு. அவன் வந்தே 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷத்துல தூங்கி சபை ஆறார முடிவுற நிலைக்கு போயிருவான். பக்கத்துல கேட்பான், காணிக்கலாம் போட்டீங்களா அப்படின்னு. டேய் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு நம்மளை எப்படி பாக்குறாருன்னா, என் பையன் மோசேயை விட, என் பையன் பவுலை விட, என் பையன் எனக்காக இந்த கடைசி நாள்ல என்னை நான் செய்யற கிரியை விட என்ன அதிகமா செய்ய எனக்காக என்ன பண்ணுவோம் நிப்பான்னு எதிர்பார்க்கிறாரு. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சபைக்கு வந்த உடனே அப்படிலாம் மாறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, கடைசி காலமா இருக்கிறனால நீ என்னால பிறந்தவன் என்ன தேசம் அறியணும். ஆமென். இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். எங்க அப்பா பேரை சொல்லக்கூடாது எனக்கு. ஆமென். சாமுவேலுடைய பையன் அகஸ்டின் பால் செய்தி கொடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் பிள்ளை இங்க செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய விரல்னு சொல்லணும், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். பேதுருடைய அப்போஸ்தலனை பார்த்து சொல்றாங்க, இவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆனா இவ்வளவு கிரியை நடக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இவன் இயேசுவோட கூட இருந்தவன். அல்லேலூயா. அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பயம் உண்டானது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு நாய் கூட பயப்பட மாட்டேங்குது. ரோட்ல போற நாய் கூட நம்மளை துரத்துது. நம்ம நாயை பார்த்துட்டு ஓடுறோம். அல்லேலூயா. நம்ம நாயை பார்த்து என்ன செய்யறோம்? ஓடுறோம். ஒரு இடத்துல போய் நான் ஜெபிக்க போனேன். முத ஒரு இடத்துல ஜெபிக்க போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அனுபவம். நம்ம தான் ஜெபிக்க சொன்னா நமக்கு தான் ஆரம்ப காலத்துல மைக்கு பாக்குற மாதிரி தான். புதுசா ஒருத்த மைக்கு பாக்குறவன் என்ன பண்ணுவான்? அதிகமா பேசணும். ஏன் நம்ம குரல் வெளியே வருது. அப்பதான் நல்ல பாட்டு வரும். ஏதோ பாடுறதால பாடுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அது மாதிரி நமக்கு ஜெபிக்க நான் போயிட்டு எங்க பாஸ்டரோட ஊழியத்துக்கு கிராமத்துக்கு போறேன். எங்க ஊழியக்காரர் சொல்றாரு, அகஸ்டின் போய் ஜெபம் பண்ணு. ரைட். அவரெல்லாம் ஜெபிச்ச பேய் என்ன செய்யுது? ஓடுது. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இனி நம்ம சும்மா இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னு போய் உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்ப இந்த ஆவி என்ன செய்யற கடிந்து கொள்கிற அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுது? கத்த ஆரம்பிச்சிச்சு. அவரு விரட்டும் போது ஒண்ணும் கத்துல, நாம விரட்டும் போது எல்லாம் கத்துது. அல்லேலூயா. அது ஊங்குது. உன்னை என்னத்துக்கு வந்த, என்னத்தை செய்ய வந்த அப்படிங்குது. அடுத்து என்ன செய்ய போகுது நமக்கு பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தெரியுங்களா? நமக்கு என்ன பிரச்சனை? ஏதோ நடக்கட்டும், யாரோ பண்ணட்டும். நம்ம வந்தோமா, சபையில உட்கார்ந்தோமா, பார்த்தோமா, போனமா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? ஈடுபட வேண்டாம். இந்த தொந்தரவே நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சோம்.
பிசாசு ஆட ஆரம்பிச்சது. கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்ய விரும்புறாரு தெரியுங்களா? நம்மை கொண்டு ஆவிகளை விரட்ட அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். அசுத்த ஆவிகளை விரட்டணும், பேய்களை விரட்டணும், பிசாசுகளை விரட்டணும், கட்டுண்ட ஜனங்களை என்ன செய்யணும்? நீங்க விடுதலை ஆக்கணும். ஆமென். உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சாவ கிடக்கிறான் அப்படின்னா உனக்குல கிடைச்ச வாய்ப்பதே. ஆமென். என்னம்மா புரியுது நான் கேட்கறது? நான் ஏதோ செய்தி ஆவியை கொண்டு வந்தேன், ஆவியானவர் ஏதோ இந்த சபைக்கு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சபையை எப்படி விரும்புறாரு தெரியுங்களா? இது என்ன சபை? தேவனுடைய சபை. இது யார் திறந்து வச்சாங்க? எந்த தேவ மனுஷன் திறந்து வச்சாரு? பேர் சொல்லுங்களேன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் செய்தி எப்படி கொடுப்பாரு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? நான் பேசுறப்ப 100 மடங்கு பேசுவார். இப்ப அவங்க பையன் என்ன 150 மடங்கு பேசிட்டு இருக்காரு. சரியா? விட்டு வைக்க மாட்டார். அவர் செய்தியெல்லாம் கேட்டோம்னா நம்ம தூங்க மாட்டோம். ஆமே. யூடியூப்ல பார்த்தாவே கை நடுங்குது. அல்லேலூயா. அப்படி ஒரு தேவ மனுஷன். அவர் திறந்த சபை இப்படி இருக்கக்கூடாது. ஆமே. நிரம்பணும், நிரம்பணும். ஆமே. சொல்லுங்க நிரம்பும், சொல்லுங்க நிரம்பும். என்னை கொண்டு கர்த்தர் சபையை நிரப்புவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது வெறுமையா இருக்காதே. அல்லேலூயா. நிரம்பும். வஸ்திரம் சொல்லு, வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஜனம் வருமா? அப்ப அதுக்கு தகுந்தால் போல் என் வாழ்க்கை இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டுல யாருக்கா உடம்பு, பக்கத்துல யாருக்கா உடம்பு சரியில்லை, என் நண்பருக்கு உடம்பு சரியில்லை, சொந்த பந்தம் யாருக்கா உடம்பு சரியில்லைனா நமக்கு பெரிய சந்தோஷம். ஆமே. ஏன் தெரியுமா? இப்பதான் இயேசு நிரூபிக்க நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமே. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆக்ஷன் 500 எடுத்து போடு, தலைவலிங்கன்னா. நமக்கு உடம்பு சரியில்லை வந்தாவே நம்ம என்ன செஞ்சிடறோம்? விக்ஸ் ஆக்ஷன் 500 போடுங்கிறோம். இப்ப பேரஸ்டோல் அள்ளி போட்டுக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் அள்ளி போட்டுக்கிறோம். நான் உனக்கு சொல்றேன், முதல்ல வியாதி வந்துச்சு அப்படின்னா டாக்டர் தேடி ஓடக்கூடாது. யாரை தேடி ஓடக்கூடாது? டாக்டர் தேடாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா ஒரு சீக்ரெட் சொல்றேன், டாக்டர் தேடி ஓடாதீங்க. தேவ பிள்ளைக்கு வியாதி கொண்டு வருது யார் தெரியுமா? பிசாசு தான். ஆமே. முதல்ல அந்த ஆவிய இயேசுவின் நாமத்தினால விரட்டி பாருங்க, அது ஓடி போயிடும். ஆமே. உன் வியாதியே நீ ஜெபிச்சு போகல அப்படின்னா நீ யாருக்கு போய் ஜெபிச்சு அற்புதம் நடக்க போகுது? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமே. நீங்க ஜெபிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யறாரான்னு பாருங்க. ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேத தியானம் பண்ணுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆவினோடு இணைங்க. நல்ல உண்மை சொல்றையா, என்னெல்லாம் யாரு உருவாக்கல, உண்மை சொல்றேன். எந்த ஊழியக்காரர்களும் என்ன உருவாக்கல. அது ஊழியக்காரர்ல குறை சொல்லவும் இல்லை. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 94 ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றனோ, ஒரே ஒரு ரூம் அறையில 25 வருஷமா பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டியவர் இல்ல. அவருடைய ஏக்கம் என்ன தெரியுங்களா? அவருடைய பாரம் என்ன தெரியுங்களா? இந்த தேசத்துல நம்மளை கொண்டு மிக பெரிதான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை இப்படியே உட்கார வச்சுட்டான் பிசாசு. சபைக்கு போய் உட்காரு, அப்படியே 2 பாட்டை பாடு, காணிக்க போடு, அப்படியே வாழ்க்கை நடத்திட்டு அப்படியே போயிரு அப்படிங்கிற வாழ்க்கை நம்ம வந்துட்டு இன்னைக்கு. ஆனா என்னைக்காவது இந்த தேசத்துல நான் என் தேவனை நிரூபிக்கணும், இந்த இடத்துல என் தேவனை நான் நிரூபிச்சு காட்டணுங்கிற வெறி நமக்குள்ள என்னைக்கா வந்திருக்கா? இல்ல. அதனாலதான் ஆத்துமாக்கள் என்ன செய்யல இன்னைக்கு? ஆண்டவருக்குள்ள வரல. ஒண்ணு இல்லையா? நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஈசா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதெல்லாம் இங்க சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வாலிபர் இருக்கிறனால சொல்றேன். உங்களுக்கு ஐயா சொல்லிட்டாரு, நீங்களா கட்டப்பட்ட ஆட்கள், செங்கல்லாம் நிறைய கிடக்குதுங்க, அது கட்டணும். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் அங்க போய் பார்த்தேன். ஈசா எப்ப வந்தது? இப்பதான் வந்தது. அங்க போய் பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டு சுத்துறான் ஒரு எப்படி ஒரு 1000-2000 வாலிபர்கள். அதெல்லாம் எங்க இருந்தவங்க சொல்லுங்க? எல்லாம் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான். அப்ப அவங்களெல்லாம் யார் ரிச்சிப் நடத்திருக்கணும்? நம்ம தானே பண்ணிருக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வாலியமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான், நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான், நம்ம வீட்டு பக்கத்துல விக்கிறதுல மூழ்கி கிடக்கிறான். ஐயா, அவன் பக்கத்துல வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னை கொண்டு அவனை ரட்சிக்கிறதுக்கு தான். ஆமெலூயா. அல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு முயற்சி கர்த்தருக்கு கொடுத்தன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ற, நீ இன்னால பிறந்தவன் சொன்னா நீ இதெல்லாம் செய்யணும். நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புறேன். ஆமே. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், கோலை மட்டும் நீட்டு. என்னதே என்ன நீட்ட சொல்றாரு? கோல் என்ன? பெரிய குச்சி.
மோசே கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்பா இந்த இஸ்ரேல், இந்த பக்கம் எகிப்து அந்த ராணுவம் வருது, இவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு அந்த செங்கல் நிக்குது. இப்ப ஆண்டு சொல்றாரு, இந்த ஜனத்தனை கொண்டு போன என்ன செய்யணும்? கோலை நீட்டு அப்படிங்கிறாரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஏப்பா அருவாளை எடுத்து வெட்டுறதுக்கு வரான், நீர் ஒரு குச்சை தூக்கி கோலை நீட்டும் கடல் திறக்குன்னா கூட்டிட்டு போன 1.5 லட்சம் மக்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஏதோ ஒரு பைத்தியக்காரனை பின்பற்றி வந்துட்ட மாட்டுக்கு. அப்படி என்ன நினைக்கும்? ஹலோ, உண்மைதானே? மோசேட்ட கர்த்தர் சொல்லும்போது நம்ம நினைச்சுக்குவோம், மோசே இடத்துல நம்மளை வச்சுக்குவோம். யாரை வச்சுக்குவோம்? நம்மளை வச்சுக்குவோம். நம்ம மோசே அளவுல போக வேண்டாம். இப்ப என்ன பார்த்து கராரு, நான் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கடலுக்கு முன்னாடி வந்து நின்ட்டேன். எந்த கடல்? ஆமா, நேத்து பார்த்தோம். அப்படி ஒரு கடல்ல போய் நின்னுட்டோம். இப்ப பின்னாடில வந்துருச்சு. இப்ப ஒரு சேனையே வருது. எங்க இருந்து? பக்கம் எங்க இருந்து வருது? நாங்க வந்து மெரினா கடல் நின்றுட்டு இருக்கு, கடற்கரை அந்த அலையில நின்றுட்டு இருக்கிறோம். மெரினா அந்த ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரோட்ல இருந்து படை வந்துருச்சு. இப்ப எங்களை எல்லாம் விட்ட கொன்று ஒரு கூட்டம் வந்து அந்த சூழல் நின்றுட்டு இருக்கிற. பிதாவே என்னத்துக்கா இங்க ஒரு இதெல்லாம் கத்துறான், என்ன கொல்றதுக்கு கூட்டம் தான் சொல்லி ஒரு 4-5 கூட்டம் பேசுது. இப்ப எனக்கு பயம் வந்து என்ன செய்யறேன்? பிதாவை நோக்கி சொல்றேன், பிதாவே என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவர் சொல்ற, உங்க கையில என்ன இருக்குது? பப்பாளி குச்சி இருக்குது. என்ன குச்சி? பப்பாளி மரத்தோட குச்சி. அது பார்த்து ஊதனா உடைஞ்சு போயிரு, அந்த கண்டிஷன் இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு? எதை பார்த்து? மெரினா பீச்சை பார்த்து நீ கோலை நீட்டு, இப்ப நான் ஒரு அற்புதம் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே கேட்கறது நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க வரத்துக்குள்ள முதல்ல நான் கடல்ல விழுந்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே ஐயா? உண்மைதானே? நான் ஒரு கையில வச்சிருக்க பப்பாளி குச்சை எடுத்து நான் கடலை நோக்கி நீட்டுறதான். அதுக்கப்புறம் அற்புதம் செய்யறங்கிறாரு. என்ன நடக்க போத தெரியல. விட்டா இந்த ஜனங்க நம்மளை கொன்றுவாங்க. அதனால நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாம என்ன செய்யணும்? ஏதோ கர்த்தர் பேசின கடலுக்குள்ள கூப்பிடாருப்பான்ட்டு என்ன பண்ணிக்கணும்? கடலுக்குள்ள போய் கர்த்தர் சொல்றது கேட்டு வர கொஞ்சம் பயப்படாருன்னு ஓடிடணும். அப்படி நடந்திருக்கும். மோசேக்கும் தெரியல. குச்சை நீட்ட சொன்னா நீட்டு இருக்கிற, என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் செங்கடலை பிளந்தார். கைகளை கர்த்தர் தெடிகாடு மாதிரி பயப்படுத்துங்க. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செங்கடலை பிளக்க செய்தார். எப்படிப்பட்ட காரியத்துல? சாதாரண ஒரு கோலை நீட்டினார், அற்புதம் நடந்துச்சு. அததான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், உன் கைய நீட்டு, செத்தவனை உயிரோடு எழுப்புவேன், கேன்சர் வியாதியை சுகமாக்குவேன், ஆமே, பிசாசு கட்டளுக்குள்ள விடுதலாக்குவேன். அல்லேலூயா. ராஜாக்கள் எல்லாம் உன் முன்பாக வந்து மண்டியிடும்படி செய்வேன். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்து நான் செய்கிற காரியம் மகா பயங்கரமாய் இருக்கும். கையில தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஓ ரகா ரபாலா ஷதா ரபாலாதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். சபையே இனி விழித்தெழுகிற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சபை இனி விழித்தெழணும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் விழித்தெழியணும். அல்லேலூயா. கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். உனக்காக வாழ்ற வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் வெளியே வா. குடும்பத்துக்காக வாழ்ற வாழ்க்கை விட்டு வெளியே வா. உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை விட்டு வெளியே வா. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபை நாளுக்கு நாள் என்ன செய்யுமா? விருத்தி அடையும் என்று கர்த்தர் சொல்ல. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்ற ஒரு காரியம், இந்த திருச்சபைக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்ப தெரியுமா? ஐயா சொன்னார், கட்டி முடிக்கப்பட்ட நீங்க வீடு. அல்லேலூயா. இனி கட்ட போகிற இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, நீ கட்டி முடிக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கப்பட்டதாலும் சரி, ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசினாரு, உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே இந்த சபையை கட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சபையை தேவன் கட்ட விரும்புகிறார். ஆமென். நிரம்ப விரும்புகிறார். ஆமென். தேசத்தை கலக்கிறவர்களை எழும்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு இடத்துல இதே போல செய்தி பயங்கர வைராக்கியமா கர்த்தர் பேச வச்சார். ஆவியானவர் பேசிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் அழுந்துட்டே இருக்கிறான். நான் பார்த்தேன், ரொம்ப உண்மையாலுமே கர்த்தர் என்ன செய்தார், அவரை தொட்டுட்டாரு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, பிரேயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஜெபிக்க வராங்க, ஒவ்வொருத்தர் ஜெபிச்சு அமிச்சாச்சு. அந்த மனுஷன்ட்ட வந்தான்,
வந்து என்ன சொல்ற, என்ன சொன்னாரு, ஐயா நான் எதை கட்டினாலும் ஆவியானவர் கட்டுவாரா? ஹலோ, இங்க என்ன பாருங்க, நான் எதை கட்டினாலும் ஆவியானவர் கட்டுவாரா? என்ன விசுவாசம் ஐயா? இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து என்ன கேட்கல. வந்தவங்க எல்லாம் எனக்கா ஜோமனு கட்டு உடைச்சு ஆண்டவர் அமுச்சு விட்டாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன கேட்கிறாரு, நான் எதை கட்டினாலும் ஆவியானவர் கட்டுவாரா ஐயா? அப்படி உண்மை சொல்லுங்க, அப்படி அந்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னாரு. நான் உண்மையா சொன்னேன், அப்பா இந்த மனுஷன் ஊழியத்துக்கு வேணும். ஏன்னா அப்படி பேசும்போது நம்மளே ஏமாந்து போயிடுறோம். எப்படி புரியுது? நம்மளை விட எப்படி இருக்கிறாங்க, அண்ணாட்டியில் நின்றான், அபிஷேகம் நிக்கிறான், அவன் பேசுறத பார்த்து அழுதுட்டே பேசுறான். எப்படி சொல்ல தெரியுமா? அப்படி ஐயா நான் எதை செஞ்சாலும், நான் என்ன சொன்னாலும் ஆவியானவர் என்ன செய்யணும், கட்டுவார். அப்படி சொன்னா அந்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்யும், வேணும், இப்ப வேணும் அப்படிங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னத்தையும் பயங்கரமா கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்னு. என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. என்ன எதை கட்ட போறீங்க, எது கட்டுறதுக்கு ஆவியானவர் வேணும்? ஒண்ணு இல்லையா, என் பொண்டாட்டி காலையில ஆரம்பிச்சானா சாயங்காலம் வரைக்கும் கொட்டு 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 கொட்டியே சலிக்கிறா. என் மாமியா வாயை துறஞ்ச கொட்டு 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 சொல்லிக்கிறா. நிம்மதியே இல்லை. இந்த சபைக்கு வந்து உக்காந்தேன், சபைக்குள்ளதான் நிம்மதி. சபையை விட்டு வீட்டுக்கு போனா மறுபடியும் வாயில கொட்டு கொட்டு கொட்டுறா. இப்ப நான் வீட்டுக்கு போய் இயேசுவின் நாமத்தினாலே அவ வாயை கட்டுகிறேன்னு சொன்னா கட்டணும் அப்படின்னாராம். ஹல்லேலூயா. நான் இங்க உசுர குடிச்சு கத்திட்டு இருக்கிறேன். அந்த மனுஷன் எதை கட்டுறதுக்கு போயிட்டாரு பாத்தீங்களா? அவருக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அது பெரிய பேயா நீக்க மாட்டேது அவருக்கு. நான் சொன்ன என்ன சொல்ல முடியும் அவருக்கு? நான் அதாவது மனைவி பிரச்சனை, அடுத்து மாமியார் பிரச்சனை, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஐயா ஆமா, ஆனா ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் கட்டுவார் ஆண்டவர், தப்பு இல்லை, கட்டாம விட மாட்டாரு. ஆண்டவர் வாயை கட்ட மாட்டாரு, கட்டுவார், மாத்துவார். அதனால ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க. அது எல்லாம் தேவன் கட்டி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தெளிச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு ஐசக்னு ஒருத்தர் இருக்காரு, ராமேஸ்வரத்துல ஊழியம் பண்றார். நம்ம ஐயா மாதிரி தான், அவருக்கும் கொஞ்சம் பார்வை ஊழியத்திலும் மட்டும் அடிபட்டு பார்வை இல்லாம. ஐசக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட் ரைட், இங்கெல்லாம் வந்திருக்காரு. அது பரலோகில் இயேசுவை நான் பார்ப்பேனே என் சொந்த கண்களா பார்ப்போற்றும் புகழை. அழகான பாட்டு. அவர் அப்படியே கட்டில படுத்துட்டு போய் உட்காந்து, ஐயா பாடுங்க, நீங்க பாடுங்க அப்படிங்க. பவுலோஸ் பாஸ்டர் பவுலோஸ் சர்ச்சில் இருக்கிறவர், அவர் அப்படியே பாடுவார். ஐயா பாடுற பாட்டு கேட்ட பரலோகத்துக்கு போயிட்டு நம்பர். நல்ல உறவு, நல்ல என்னுடைய நல்ல நல்ல ஆவிக்குரிய தகப்பனாட்ட என்கிட்ட பழகுவார். சங்ககிரி வந்தாருன்னா ஐஎன்பி சபைன்னு ஒரு சபை இருக்கு, ஞானதாஸ் பாஸ்டர் ஞானதாஸ் சர்ச்சில் தான் இருப்பார். அவரு இதே போல ஒரு நாள் செய்தி கொடுத்தாராம். இது அடுத்து உங்களுக்கு சொல்றேன், ஏன் இதெல்லாம் எதை சொல்றாங்க. அவர் சொன்னாரா, எந்த சூழ்நிலையில வந்தாலும் சரி, நீங்க எதை சொல்லி கட்டுறீங்களோ அதெல்லாம் நிறுத்தப்படும், கட்டப்படும் அப்படின்னாராம். இதெல்லாம் ஒருத்தன் கேட்டிருக்கான், சபைக்குள்ள ஆளுநர் இருக்கிறான். அப்புறம் சொன்னது ஒரு நாளைக்கு மடி இங்க வந்தாருன்னா கேளுங்க. பாஸ்டர் அகஸ்டின் பால்னு ஒருத்தர், தம்பி அகஸ்டின், அவர் தம்பி தான் கூப்பிடுவார், தம்பி அகஸ்டின் பால் சங்கில விட்டு சொன்னீங்களான்னு கேளுங்க, அவர் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்றாரு, நான் சொல்லி கொடுத்துட்டாரு, எல்லாம் கட்டுங்க. கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த கட்டி எதை கட்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அவரு உடனே இந்த பையன் விசுவாசம் கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தப்பா நினைச்சு கூடாது, எப்படிலாம் நம்ம அபிஷேகத்தை பயன்படுத்துறாங்க புரிஞ்சுக்குவாங்க, சரியா? அவரு ஒரு பேருந்துல போக வேண்டிய சூழ்நிலை, இதுல போக வேண்டிய சூழ்நிலை பேருந்துல, சரியா? அவர் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப ஐயாவுக்கு வயிறு கொஞ்சம் கலக்கிருச்சு. என்ன கலக்கிருச்சு? வயிறு கலக்கிருச்சு. வயிறு கலக்கணும்னா அடுத்து என்ன பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தெரியும், சரியா? ஒரு மாதிரி பண்றாரு, உட்காராரு. பஸ் நிறுத்த முடியுமா? முடியாது, பஸ் போயிட்டு இருக்குது. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. டக்கு நம்ம ஐசக்கைய ஞாபகம் வந்துருச்சு. ஆமென். சொன்னாரே கட்ட சொல்லி. அல்லேலூயா. சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் அதை கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அதை கட்டுகிறேன். கட்ட முடியுமா? அவர் சொல்லி சிரிச்சு எங்க அந்த சபையே சிரிச்சுது. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு கட்டணும்னே தெரியாம கட்டுறாங்க. நம்ம எதெல்லாம் சொல்லி கொடுத்தா அது எதுக்கெல்லாம் நம்ம காலம் பயன்படுத்துறாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கடைசியா அவனால முடியல, ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாரு. இதுக்கு மேல கட்ட முடியாதாட்டுக்குது. ஆமென். இதை கட்ட முடியல. ஆமென். அல்லேலூயா. நேர டிரைவர்ட்ட போயிட்டாரு. இது கட்ட அவிழ்ந்துருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் வண்டி நிறுத்திருங்க, நான் போய் கட்ட அவிழ்த்துட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. ஆமென். அவரோட வாழ்க்கை நடந்த சம்பவம்.
அவர் சொன்ன ஊழியத்து காரியம் சொல்ல முடியும். அப்ப எதை கட்டணும் எப்படி கட்டணும் நம்ம ஆளுகளுக்கு தெரியறது இல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்வதை சபை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆவியானவர் மீண்டும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களை கொண்டு எதையெல்லாம் கட்ட விரும்புகிறனோ அதையெல்லாம் கட்ட விரும்புவேன், அதெல்லாம் நடக்கும். பூமியில் எவை நீ கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எவை கட்ட அவிழ்க்கிறாயோ பரலோகத்தை கட்ட அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்தவனுக்கு அத்தனை அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீ கட்டனா கட்டப்படும். ஆமென். ஊருக்குள்ள ஒருத்தர் ராவடி பண்றான், பிரச்சனை பண்றான், அது பண்றான், இது பண்றான், இதை பண்றான், எத்தனை பண்ணட்டும், நீ ஒண்ணு சொல்லிப்பாரு, இயேசு நாமத்திலே கட்டுகிறேன்னு சொல்லிப்பாரு, செயல்பட முடியாது. என் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அடிக்கிறதுக்கு வருவான். ஒரு ஊழியக்காரர் பேச சொன்னாரு, அடிக்கிறதுக்கு வரான். அந்த ஊழியக்காரர் கிராமத்துக்குள்ள போய் அடிக்கிறதுக்கு வரான். என்ன நடக்குது தெரியுங்களா? அவரு பார்த்துட்டு டக்குன்னு அந்த தென்னை மரம் ஒண்ணு இருக்குது, அது மேல கை வச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஆனா இவருக்கு உள்ள எப்படி இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியல. அவன் ஊழி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்தவர் என்ன, அங்கிருந்து வந்தவன் என்ன பண்ற, கட்டவனை தூக்கிட்டு வேகமா அவரை நோக்கி வந்துட்டு இருக்கிறான். இவர் என்ன பண்ணணும், இன்னைக்கு அடி போட்டுருன்னு சொல்லி. இவர் பார்த்த வேகத்தை பார்த்த விசுவாசிக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்ச, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணும், தைரியமா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தென்னை மரத்தை கை நிறுத்திட்டாரு. இப்படி தென்னை மரத்து நின்னா எப்படி இருக்கும், என்னடா பா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தது. ஆனா இவர் உள்ள என்ன வந்துட்டு இருக்குது, என்னமோ நடக்க போகுதாட்டுக்குது. அல்லேலூயா. தென்னை மரத்தின் கை வச்சு நின்றுட்டு இருக்காரு. உடனே சொல்றாரு, ஆவியானவரே இன்னையோட ஊழி என்ன செய்ய போகுது, முடிய போகுது, என்னை கொண்டது நோக்கலாம் முடிய போகுது, நான் என்ன செய்ய உங்க ராஜ்யத்துல வரப்போறேன், மத்த காரியங்களை மனைவிகளை வச்சு பிள்ளைகளை வச்சு பார்த்துக்கொள்ள முடிச்சு தைரியமா ஜெயிச்சு நின்று இருக்காரு. அப்ப ஆவியானவர் பேசுறாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, அவன்கிட்ட ஆவியர் தெளிவா சொல்றாரு, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை என்ன செய்ய கட்டு அப்படின்னாரு. அல்லேலூயா. வேகமா வந்துட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் நாமத்திலே கொலையின் ஆவி என்ன செய்றேன் காட்டுகிற அப்படின்னு சொன்னதான். வேகமா வந்து நின்னுட்டு லுங்கி இது வரைக்கும் இங்க வரைக்கும் தூக்கி கட்டிட்டாரு மனுஷன். அந்த லுங்கி எல்லாம் இறக்கிட்டு சொன்னாரா, எதுக்கியா வந்த அப்படி இவரு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எதுக்கு வந்தேன்னு தெரியல, ஏதோ வந்த வேகமா, என்னத்துக்கு வந்தேன்னு தெரியல, சரி அப்புறம் வர அப்படின்ட்டு போட்டு போயிட்டாராம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷங்களாம் நல்லவர்கள் தான், நல்ல மனுஷர்கள் தான், கர்த்தர் எல்லாத்தையும் நல்லதா வச்சிருக்காரு. ஆனா உள்ள இருந்து ஆவி கிரியை செய்யுது. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட சண்டை பண்றது தெரியுமா, என் வீட்டு பக்கத்துல ஒரு குடத்தை கொண்டு வச்சான்னு சொல்லிட்டு இந்த குடத்தை கொண்டு வைக்கணும், அவன்கிட்ட பொம்பளை சண்டை, பக்கத்து வீட்டுக்கு சண்டை, அப்புறம் யாரு மாமனாட்ட சண்டை, மாமியாட்ட சண்டை, பிள்ளைங்கிட்ட சண்டை, புருஷன்கிட்ட சண்டை, எல்லாம் சண்டை சண்டை சண்டை. வாழ்க்கையே இன்னைக்கு என்ன ஆச்சு, போர்க்களமா இருக்குது பிரதர். அல்லேலூயா. அப்ப யுத்தம் செய்யறது கிறிஸ்துவனுக்கு என்ன செய்யல தெரியல. அல்லேலூயா. மாம்சத்தோ ரத்தத்தோ நமக்கு என்ன இல்ல, போராட்டம் இல்ல. நீங்க மாம்சத்தோட போராட கூடாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? அல்லேலூயா. சபை இதோட போராடணுமாமா, ஆவியோட போராடணும், அசுத்தாவியோட போராடணும். ஆமென். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஆவி என்ன செய்யுங்க, கட்டி ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஒரு ஏரியாவுக்குள்ள போற ஊழிச்சு நான் சொல்றேன் பாருங்க, உலகத்துல மிக சுலபமான வேலை சொல்லுங்க போலாம், சால்பேட் கம்பெனியில் ஒர்க் பண்றதுதான் பிரதர். ஏன்னா வேலை செஞ்சா 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறான். அப்படியா? இல்ல உலகத்தில் ரொம்ப சுலபமான வேலை இது நல்லா தூங்குறது பிரதர். நான் சொல்றேன் பாருங்க, உலகத்திலே ரொம்ப 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 ஈஸியான வேலை நம்முடைய தேவனுடைய வேலை தான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அத ஒருத்த கஷ்டம் நினைக்கிறாருன்னா அது தேவ ஊழியக்காரன், தேவ விசுவாசி இல்ல, யாருமே இல்லை. ஏன் தெரியுமா, நீ நிக்கிற அவரு செய்யறாரு, இதுல என்ன கஷ்டம் இருக்குது? அல்லேலூயா. கரங்களை ஊத்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. HIV நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கிராமத்துல படுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எங்களை கூட்டு போறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி அந்த பொம்பளை என்ன செய்யாது, பொழைக்காது, செத்து போயிட கொண்டு போயிருந்தாங்க. முழு கிராமம் அந்த பொம்பளை பாக்குது. அல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்றது, ஆடன ஆட்டம் பாரு, இவ ஆடனா அழிஞ்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படி இப்படின்னு பேசுது. நாங்க அந்த வீட்டுல அங்க போய் ஊழிய போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் நின்னா ஆவியினர் சொல்றாரு, இந்த ஆவியினை கடிந்து கொள்ளு. ஆமே, நல்லா புரியும். அப்ப HIV என்னது, ஆவி. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எய்ட்ஸ்ங்கிற ஒரு வியாதி இல்லது, அது ஒரு ஆவி. ஆவிக்குரிய இதுல பாருங்க. ஆமே. கேன்சர்ங்கிறது ஒரு ஆவி, விபச்சாரங்கிறது ஒரு ஆவி, வேசித்தனங்கிறது ஒரு ஆவி,
முடக்கம்ங்கிறது ஒரு ஆவி, வாதைங்கிறது ஒரு ஆவி, தலைவலிங்கிறது ஒரு ஆவி. ஆமென். உடனே தலைவலின்னா உங்க உடனே வீட்டுக்கு உடனே போய் சிந்தை அங்க கொண்டு போயிடாதீங்க. நம்ம அடி செய்தி கொடுத்து விட கடைசி ஆமா பிரதர் தலைவலி வீட்டுல நிறைய இருக்கு அப்படி சொல்லாது. தலைவலின்னா அந்த தலைவலி நான் சொல்ல, வீட்டுல இருக்கிறதுல மறுபடியும் என் வீட்டுல 10 வருஷம் ஒரு தலைவலி இருக்குது அப்படிம்பீங்க. அந்த தலைவலி இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நான் எதை சொன்னாலும் எனக்கு பயமா இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர், அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கோடு கொண்டு வந்துடணும். ஆமென். தலைவலிங்கிறதுக்கு ஒரு ஆவி. அல்லேலூயா. பொறாமைங்கிறது ஒரு ஆவி, எரிச்சலுங்கிறது ஒரு ஆவி. சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ சபைக்கு சொல்றாரு. எரிச்சலுங்கிறது ஒரு ஆவி, சோம்பல் அப்படிங்கிறது ஒரு ஆவி, நிர்விசாரங்கிறது ஒரு ஆவி. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இத்தனை ஆவிகள் இருக்குது. இத்தனை ஆவிகள் வந்து என்ன செய்யுது? ஒவ்வொரு ஆவியும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. நல்ல தூங்க வைக்கிற தூக்கத்தின் ஆவி என்ன ஆவி? நானும் எவ்வளவு முயற்சி பண்ற செய்தி கேட்கிறேன்னு இப்படி இப்படியும் பாரு, இப்படி இப்படியும் பாரு, அப்படி 2 நிமிஷம் அப்படி தூங்குவாரு. என்ன ஆவி? என்ன ஆவி? சபைக்குள்ளே பல கணநத்திர ஆவி இருக்கு. அதெல்லாம் கொடுத்து வச்ச மனுஷர்கள். மனுஷன் தூங்காம இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன் தூக்க மாத்திரையை போட்டு தின்னுட்டு இருக்கிறான். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம், ஃபேனை போட்டு சேரை போட்டு வச்சு ஆண்டவரே கர்த்தர் சோதனை இப்பொழுதாக சிம்பால் அவர்கள் செய்தி கொடுக்க வருவார்கள் அப்படிங்கும் போது அப்படி டைம் அப்படி பாக்குறது. ரைட், இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட், கர்த்தருக்கு சோத்திரம், அல்லேலூயா, ஆண்டவரே என்னோட பேசும் அப்படின்னு. அவ்வளவுதான். எங்க பேசுறது? ஆமே. இந்த ஆவிக்கு என்ன பேரு? கணநத்திர ஆவி. ஆமே. அடுத்து என்ன பண்ணு தெரியுமா? கணநத்திர ஆவி. இன்னொரு ஆவி இருக்கு, என்ன தெரியுமா? சபைகளை பேசும். டேய், எங்க புடவை எடுத்துட்டு வந்து நீ நல்லா இருக்கு. இவர் மூச்சை பிடிச்சு கத்திட்டு இருப்பாரு. என்னன்னு? ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்பட. ஆமா, நல்ல துணியில எடுத்து நல்ல மகிமையா வச்சிருக்காரு. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். சபைக்குள்ள இந்த ஆவி, அந்த ஆவி பேர் என்ன தெரியுமா? அந்த ஆவிக்கு என்ன சொல்லுங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி இதெல்லாம் என்ன ஆவி தெரியுமா? சீர்கேட்டான கிளவி பேச்சின் ஆவி. சபைக்குள்ள வந்து தேவையில்லாத பேச்சு பேச வைக்கிற ஆவி. சபையில காணிக்க போடும், அந்த பொம்பளை பார்க்கவே மாட்டேன். ஊழியக்கார சொன்னாலும் சரி, ஊழியக்கார கூட்டு கைகோத்து சமாதானம் பண்ணினாலும் சரி, அவருக்கு முன்பாக நடிப்பேனே தவிர அவரோட போய் பேசவே மாட்டேன். ஆமே. காணிக்க போடும்போது பார்க்கணும், அவங்க நேரம் வரும். இப்ப ஆவி செய்து என்ன? பொறாமையின் ஆவி என்ன செய்து? பார்க்கார என்ன பண்ணிட்டோம்? முறைச்சிட்டு அப்படியே போ, சிரிச்சு மட்டும் விடாத. ஆமே. அவளை பார்த்து சிரிச்சுட்டீங்கன்னா போச்சு. நீ யார் தெரியுமா? உன் அந்தஸ்துன்னு தெரியுமா? உனக்கு பின்னாடி உனக்கு ஜால்ரா அடிக்க 4 விசுவாசி இருக்கிறான். எப்படி? உங்களை போல பரிசுத்தவன் இல்ல, உங்களை போல ஜெபிக்கிறவன் இல்ல. நேத்து வந்தவ என்னமோ தக 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 குதிக்கிறாள். அல்லேலூயா. பொறாமையின் ஆவி. ஆமே. இது குதிக்கும். அப்ப காணிக்கு போடும் எப்படி வரும் தெரியுமா? அப்படியே போக இடிச்சிட்டு போறது. அல்லேலூயா. இதெல்லாம் சபைக்குள்ள இருக்குது. ஆமே. இந்த ஆவிகள் எங்க இருக்குது? வெளியே இருக்கணும், நாம போய் துரத்தணும். இது இப்ப எங்க வந்துருச்சு? எல்லாம் சபையில உட்காந்துட்டு இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். தூங்குதா? அல்லேலூயா. அந்த ஆவி பலப்பட்டுருச்சு. இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. எல்லா ஆவியும் வெளியே இருக்கணும், நாம போய் அந்த ஆவியை துரத்தணும். நம்மளை கொண்டு கர்த்தர் ஆவியை துரத்த விரும்புறாரு. இப்ப இந்த ஆவியில எங்க வந்துருச்சு? இங்க வந்து எல்லாம் உட்காந்துருச்சு. வெளியே இருக்கணும், சந்தோஷமா தான் இருக்கிறான். என்ன சொல்றான்? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சொல்றான், ஆனா அந்த புருஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறாயா. அல்லேலூயா. அவனு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியே வரான். பாரு, குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சு கொண்டு போறான், சாப்பாடு செய்யறான், எல்லா வேலையும் செய்யறான். அந்த அம்மனி என்ன பண்ணுது? டிவி போட்டு உட்காந்துட்டு செல்வின்னு ஒரு தொடரை பார்த்துட்டு இருக்கு, நல்ல திரை பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா போதும், டிவி ஆஃப் பண்ணிடுது. உடனே என்ன தெரியுமா? ஓ ரபல ஹந்த ரபல ஷபல ரபல லப ரீமா அப்படி விஷயம் பேசுது. இவர் பாப்பாரு. யாரு? யார்? பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரு. நல்லாதான் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. யாரையோ பார்த்துட்டா. ஆமென். அவருக்கு தெரிஞ்சிருச்சு யார் வந்துட்டாருன்னு. பாஸ்டர் வந்துட்டாருக்குது. இவர் எங்க இருக்காரு? சமையல் ரூம்ல இருக்கிறாரு. வெளியே நம்ம என்ன பண்ணுறது? டிவி பார்த்து டிவி உடனே பாஸ்டர் வண்டி சத்தம் கேட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு, ஓ ரகாதா ராலா ஷாதா ராவா இந்தியாவை சந்தியும் ஆண்டவரே. ஆமே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் எழுப்புதலை குடும் ஆண்டவரே. ஒருத்தரும் டிவி பார்க்க கூடாது ஆண்டவரே, ஒருத்தரும் சீரியலை பார்க்க கூடாது, நடிகரை ரட்சியம், நடிகரை ரட்சியம். இவர் ஊழியக்கார வண்டி நிறுத்தி பார்த்தா
ஓ கத்தருக்கு இவர் வெளியே ஆனாலும் ஆயிருவாரு. ராகாதா இவரு அந்நிய பாஷை பேச, அவர் அந்நிய பாஷை பேச, இவர் நினைப்பாரு ஐயா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. உள்ள வந்து நின்ன போதும் அபிஷேகம், ஊழியக்காரர்களை பார்த்தோட வேஷம் வேஷம், மாயமாலத்தின் ஆவி. ஒரு வீட்டுக்கு நான் போறேன், நான் சொல்லிட்டுல நீங்க போக மாட்டேன், நான் இந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு போக மாட்டேன், நேரா போறேன், உள்ள டிவி ஓடிட்டு இருக்கு, டக்குன்னு கதவை தட்டேன், அவங்க சொல்றாங்க யார் வந்திருக்க போய் பாரு. அல்லேலூயா. கதவை திறந்தன, அந்த பையன் கதவை திறந்துட்டு மறுபடியும் கதவை சாத்திட்டான். ஏய் என்னடா ஊழியக்காரன் வந்திருக்க, ஊழியக்காரன் பார்த்தன சார் கதவை சாத்திட்டு சொல்றான் அக்கசீனன் வந்திருக்கிறாரு. ஆமென். உள்ள வந்தா வறுத்தெடுப்பாரு. ஆமென். என்ன பண்ண போய் இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே மேக்கப் பண்ணி டிவில ஆஃப் பண்ணிட்டான், அப்படியே சுவிட்ச் அப்படியே ஆஃப் பண்ணா, அப்படியே என்ன பண்ண ரிமோட்ல ஆஃப் பண்ணி அப்படியே உட்காந்துட்டான். அல்லேலூயா. நம்ம சும்மா இருக்க மாட்டோம், சாதாரணமாவே பார்த்துட்டாவே கத்துவோம், கண் கூட பிடிச்சிட்டோம், விடுவோமா? நேரா உள்ள போனேன், கத்திரிக்கு சோத்திரம் எல்லாம் பத்தின வச்சு, ஐயோ வாங்க சோத்திரம், ஐயோ வாங்க சோத்திரம், உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். சரி அந்த டிவி போடுங்க, ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குது பார்க்கலாம். அல்லேலூயா. உடனே என்ன நீங்க அதிகமா டிவி பார்ப்பீங்க? ஐயோ நாங்க ஆசீர்வாத சேனல் தான் பார்ப்போம். என்ன சேனல்? எங்க வீட்டுல ஆசீர்வாத சேனல் வேற எதுவும் ஓடவே ஓடாது, நல்ல விஷயத்துல இருப்போம். அப்புறம் ஊழியக்காரருடைய சேனல் அதிகமா ஓடும். அப்படியா? சரி இப்ப என்ன பாத்துருந்தீங்க? நாங்க இப்பதான் பார்த்து சால்வேஷன் டிவி பார்த்து அதை அப்படி சொல்லி, அப்படியா சரி ஆன் பண்ண, அப்படி போட்டு ஆன் பண்ண என்ன ஓடிட்டு இருக்கு? பொய்யின் ஆவி. எத்தனை ஆவி சொல்லி கொடுத்துட்டு பாத்தீங்க உங்களுக்கு? இந்த ஆவி எல்லாம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆவி எல்லாத்தையும் மேற்கொள்ளணும்னு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. கரங்களை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இத்தனை காரியத்தை பேசிட்டு இருக்காரு, இன்னும் செய்தி உள்ளே நான் போகல. ஆமே. இப்ப பாதி பேருக்கு வயிறு கலங்குது. ஆண்டவரே நீர் கட்ட சொன்னீர், இப்ப நான் முயற்சி எடுக்கிறேன். என்னன்னு? அகஸ்டின் பிரதர் வாயை கட்டும். ஆமேன். செய்தி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கட்டும், 10 மணி ஆக போகுது. அல்லேலூயா. அவருக்கு என் நிலைமை புரியல, நான் போறதுக்குள்ள ஈரல் தீந்து போயிடும். நான் செவுருட்டி சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அவன் எவனுக்கா வித்துட்டானா? நான் இப்போதான் மீனை பார்த்துட்டு வந்தேன், போகும்போது சொன்ன வந்துறேன் ஒரு 10 நிமிஷத்துல அப்படின்னு, வெட்டி எவனுக்கா கொடுத்துட்டானா? என்ன பண்றது? அல்லேலூயா. நான் வர இந்த நேரத்துக்கு இப்படி வந்து இவரு போட்டு கட்டுறங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு. என்னத்தை கட்ட? இயேசுவி நாமத்தில் இப்ப நான் கட்டுகிறேன். அகசினையா சீக்கிரம் முடிக்கணும், அகசினையா சீக்கிரம் முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியினர் உங்களை விட விரும்புகிறார், ஆனா தேவன் இந்த சபையை பெருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் உங்க வீட்டை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்க பூமியில கட்டணும். தேவனால பிறந்ததுதான் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்கிறவளாய் மாறணும். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அதுதான் ஆவியானவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த கடைசி நாட்கள்ல என்னென்னலாம் உன்னை கொண்டு செய்ய சித்தம் வைத்திருக்கணும் அதையெல்லாம் நிறைவேற்ற இடம் கூட அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதை இதை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கரங்களை தெளிச்சாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ராஜாக்களுடைய இருதயத்தை தேவன் கட்ட முடியும். ஆமென். மச்சருடைய இருதயத்தை கட்ட முடியும், ஆளுகை செய்கிறவருடைய வல்லமையை கட்ட முடியும். ஆமென். உங்க ஏரியாவில் கிரியை செய்கிற ஆவிகள் வல்லமையில கட்ட முடியும். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், யாரு மேலையும் கோபத்தையும் கசப்பு வைக்காது. எந்த மனுஷன் மேலையும், எந்த மனுஷன் மேலையும், எந்த அரசியல் தலைவர்கள் மேலையும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நம்ம யுத்த யாரோட இருக்கணும்? சத்ருவோட இருக்கணும். அந்த மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவிகள் என்ன செய்ய, நீங்க கட்டி ஜோமணி பாருங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் சபையை என்ன பண்ண விரும்புகிறார்? பெருக விரும்புகிறார். அதை பெருகிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க தேவனால் பிறந்தவர்களாக இருக்கணும். தேவனால் பிறந்தவன் என்ன செய்வான்? அவன் போகிற இடமெல்லாம் ஜெயம் எடுப்பான். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா தீர்மானம் எடுக்க சொல்றாரு ஆண்டவரே? இதுவரை நான் ஜெபத்துல இல்ல, வேத வாசிக்கிறதுல குறைஞ்சிட்டேன், பரிசுத்தல குறைஞ்சேன், அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அதனாலதான் இப்படி நிர்விசாரமா இருக்கிறேன். அல்லேலூயா. இனி நான் அப்படி இருக்க விரும்பல. அல்லேலூயா. இனி என்னை கொண்டு இந்த பட்டணத்துல என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை என்னை கொண்டு செய்ய மாட்டவரே. கரங்களை ஊத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்காய் பயன்பட விரும்புறீங்க? எத்தனை பேர்?
நான் தேவனால பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டு ஆத்துமாக்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. ஆத்துமாக்கள் திரள் திரளாய் வரும். உங்க மூலம் அற்புத அடையாளம் நடக்கும். இந்த சபைக்கு உள்ள வருகிறவர்கள் வியாதிகள் சுகமாகும், செத்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் இந்த இடத்துல கர்த்தர் செய்வார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உனக்குள்ள வியாதி என்ன செய்யாதே, வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமே. அப்ப நீங்க சொல்லலாம், வியாதி எனக்கு எதுக்கு வருது? நல்லா புரிஞ்சு, சில வியாதி இயற்கையா தேவன் எதுக்கு அனுமதிக்கிறான்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு சில வியாதிகளை அனுமதிப்பார். சரிங்களா? ஆனா கொள்ளை நோய் நமக்குள்ள வரக்கூடாது. எந்த நோய் வரக்கூடாது? கொரோனால எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமில்ல? கொரோனால நிறைய பேர் செத்தாங்களா இல்லையா? நாம இன்னைக்கு உசுரோடு இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. கரங்களை தள்ளி சொல்லுங்க. ஆமே. இதை விட இன்னும் மோசமான வியாதிலாம் வரப்போகுது, இதை விட மோசமான காரியங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க தேவனோடு இருக்கிறவளா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வார வார சபைக்கு வரேன் அப்படிங்கறதுனால நம்ம தேவனோடு இருக்கணும் அல்ல, தேவன் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். தேவனால் பிறந்தவர்களாய் நாம் இருக்கணும். அப்பதான் தேசத்துல இருக்கிற அழிவுகளுக்கு நீங்கள் நானே செய்ய முடியும், தப்பிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களா நிற்கிறவர் யார் தெரியுமா? தேவனால் பிறந்தவர்கள் தான். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு இசைந்திருக்கிறவர்கள், தேவனோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறவர்கள், தேவன் சித்தத்தை பூமியிலே செய்கிறவர்கள் தான். தேவன் வரும் பொழுது எக்கால சத்தம் அவருடைய காதுகளில் என்ன செய்யும்? துணிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இயேசுவானவர் சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? வரப்போறார். தூங்குறவர்களுக்கு முதலிடம். ஆமே. தூங்குறவர்களுக்கு முதலிடம் என்ன? நான் இந்த தூக்கத்தை சொல்லப்பா. இப்ப சில பேர் இன்னைக்கு மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ளவர் பூமியில ஒருவரையுமே இல்லை. மனைவி பிள்ளைகளா? ஆமென். எனக்கு முதல்ல இயேசுவானவர் தான். ஆமென். இயேசு என்னோட வாழ்க்கையில முதல்ல இயேசு. ஆமென். அதை வச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலை இயேசு என்னோட வாழ்க்கையை சாட்சியில கேட்ட ரொம்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு துணி எடுக்க போனாலும் முழங்கால் போட்டு இயேசுப்பா நான் துணி எடுக்க போறேன், என் கூட வாருன்னு கேட்பேன். ஒவ்வொரு நிமிடமும் அவரோட வாழுன்னு ஆசைப்படுவேன். அவருக்கு பிரியமில்லாத எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற காரியத்துல உற்சாகமா இருப்பேன். அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லல, அப்படிதான் ஆவியானவர் வளர்த்தினாரு. ஆமென். அப்படிதான் ஆவியானவர் உங்களை வளர்த்த விரும்புறாரு. ஆமென். அவரை துக்கப்படுத்துற காரியம் ஒரு நாள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவரை போல அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. ஆமென். உட்கார்ந்து பாருங்கப்பா, முழங்கால் போட்டு பாருங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. அவரை போல பேசக்கூடிய ஒருவர் இல்ல. ஒரு நாள் என்ன செய்ய, ஜெபிச்சிட்டு இருக்கும் போது என்னோட காரியத்துல சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என் வீட்டுல இந்த தேவைகள் இருக்கு, இதெல்லாம் சந்திங்க ஆண்டவர், இதெல்லாம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பக்கம் இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. அல்லேலூயா. அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே எண்ணெய் அறியாம கண்ணுல தண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனி என்னுடைய தேவைக்காக சமூகத்துல நிக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய காரியத்தை சொல்லி உங்ககிட்ட நான் எதுக்கு ஜெபிக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒன்னே உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க இருதயத்தின் பாரத்தை என் இருதயத்தில் என்ன செய்யும்? வையும் சொன்ன. கையில தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க பாரம் என் இருதயத்துல நிரப்பட்டும். என் குடும்பத்தை குறிச்சு, என் மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, பணத்தை குறிச்சு, தேவைகளை குறிச்சு எந்த பாரம் என் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? இனி வரவே கூடாது. கர்த்தர் இம்மட்டுமாய் அப்படி நடத்திருக்கிறார். ₹1 கடன் இல்லாத கர்த்தர் வாழ வச்சுட்டு கொண்டிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை போல அன்புள்ளவர் ஒருவருமே இல்லை. ஆமென். அவர் சொல்றாரு, உங்களை நம்பி, நம்மளை நம்பி சொல்றாரு, எனக்காக நீ நிப்பாயா? எனக்காக இந்த ஊழியத்துக்காக நிப்பாயா? இந்த திருச்சபை என்னுடையது, இந்த திருச்சபைக்காக நிப்பாயா? ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய நிப்பாயா? உன் சொந்த மதத்தை ரட்சிக்கப்பட நிப்பாயா? உன் தாய் தந்தை ரட்சிப்புக்காக நிப்பாயா? உன் சகோதர சகோதரி ரட்சிப்புக்காக நிப்பாயா? தேசத்திற்கு அரசியல் தலைவர் ரட்சிப்புக்காக நிப்பாயா? தேசத்துக்காக பிறப்பில் நிற்பாயா? தேவன் சொல்றார், எல்லா நன்மைகளையும் இந்த தேசத்தில் செய்வதற்கு உன்னை தான் என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய பாரம் அதுதான், கர்த்தருடைய பாரம் அதுதான். நான் உண்மையா சொல்றேன், சபையை நேசிக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தன் குழந்தையை போல உங்களை பார்க்கிறார்.
ஒரு குழந்தையை போல அவர் என்ன செய்யறார் பார்க்கிறார். இந்த சபை அன்பினால கட்டப்படுகிற சபை. ஆமே. இந்த சபை எப்படிப்பட்ட சபை? எந்த அன்பினால? தேவ அன்பில் கட்டப்படுகிற சபை. தேவனை உண்மையா நேசிக்கிறீங்க, தேவனை உண்மையான பற்றி கொள்ளுகிற அந்த ஆண்டவருக்கு நான் உண்மையா வாழ்றேன்னு சொல்றவங்க இந்த சபையில சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் கடைசியாகிவிட்டது, காலம் கடைசியாகிவிட்டது. நாளைக்கு நம்ம எழும்புவோம் என்பது நிச்சயம் இல்லை, அது கர்த்தருடைய கையில இருக்குது. இருக்கிற காலத்தையும் இருக்கிற நேரத்தையும் கர்த்தருக்காக என்ன செய்வோம்? பயன்படுவோம். அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா, எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மால் பிறந்தவன் எப்படி இருப்பானோட கூட பேசி இருக்கிறேன். நீங்க எதெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறீங்க. எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இனி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எஸ், உங்களை கொண்டு நீ ஒருவேளை ஜெபத்துல எல்லா கண்ணை மூடுங்க, யாரு கண்ணை திறக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார், அவரே உங்களை வந்து தொட போகிறார். எல்லா கண்ணை மூடுங்க. ஆவியானவர் உங்களோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட பேசி இருக்கிறீங்க, என் ஜெபத்தை அதிகப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. நான் வேதத்தை படிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனி பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் இருக்குமே, அந்த நோக்கம் நிறைவேறணும். என்னை பயன்படுத்துங்க சொல்லுங்க. என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. என்னை பயன்படுத்துங்க. நான் உம்மால் பிறந்து நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வது அளவுக்கு என் தேவன் என்னை பயன்படுத்துங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழணும். என்னை பார்க்கிறவள் இனி உம்மை பார்க்கணும், உம் பிரசன்னத்தை பார்க்கணும், உங்க வல்லமையை பார்க்கணும். என்னை கொண்டு தேசத்துல, என்னை கொண்டு தெருவில், என்னை கொண்டு சொந்த பந்தங்கள் மட்டியில, என்னை கொண்டு ஆண்டவரே சபைகளில என்னெல்லாம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ செய்வீராக. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு இப்ப வேணும். ஆவியானவரே, என்னை நம்புங்க சொல்லுங்க. என்னை நம்பி வாங்க ஆவியானவரே, என்னை பயன்படுத்துங்க ஆவியானவர். சொல்ல 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 கர்த்தருடைய ஆவியானவர் இங்க உலாவிக் கொண்டு இருக்கிறார். எஸ் எஸ், அவர் தான் உங்களோட கூட பேசி இருக்கிறார். தேங்க் யூ லார்ட். தேவ வல்லமை இறங்குகிறது. இனி உன் வாழ்க்கையில ஆவிக்குரியதான தரித்திரம் இருக்காது. ஜெபம் அதிகமாகும், வேத வாசிப்பு அதிகமாகும், பரிசுத்த அதிகமாகும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் மகா பயங்கரமா இருக்கும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா கர்த்தரை நன்றி சொல்லுங்க. அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. ரீமா ஹந்த ரபாலா ஓ ரபா பாபா ரீ ஷபலத ரபா ரீ கத ரீபா லந்தா. ஆண்டவரே, வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள் எல்லாரும் மேலும் வல்லமை இறங்கட்டும். தேவனால் பிறந்தவர் நாங்கள், உம்மாலே பிறந்த நாங்கள் உலகத்தை கலக்கிறவர்களாய் எழும்படும் ஆண்டவரே. பரலோக மகிமை இறங்குகிறது. இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த சபையை கொண்டு இந்த பகுதியிலே பெரிய விடுதலை கொண்டு விரும்புகிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அனலாயிரு, ஆவியிலே அனலாயிரு. என் மகனே எழும்பு, என் மகளே எழும்பு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். பயப்படாதே. Rimala hanta rabala, rishibila barabo, rikataraba, rimal antaro, rishalo, rama hati rilo tarabarabala, ridimela katara. நீ தீர்க்கதரிசி, உன்னை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். ரீம ஹந்த ராதா ராபா பாபா, ரிஷா கதா ராபா பாபா, உராதா ராபா பாபா. நீ எவை கட்டுகிறாயோ அவை கட்டப்படும், எவை கட்டவிழ்க்கிறாயோ அவை கட்டவிழ்க்கப்படும். உன்னோட கூட இருந்து, உன் கையில் இருந்து என் வல்லமை நான் விளங்க பண்ணுவேன். உன்னோட கூட இருந்து என் வல்லமை நான் விளங்க பண்ணுவேன்.
Hada rada riba la shata raba. O rida la da rika baba baba. O riba la kada rada rala shata raba. Rika da rala do raba baba baba. ஹalleluya. நன்றி அப்பா, ஒரு சேனை எழுப்பினதுக்காய் நன்றி. இந்த சபையில ஒரு சேனை எழுப்பிட்டீங்க. எஸ், இனி இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இனி இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பயன்படுத்துவதற்காய் நன்றி, பயன்படுத்துவதற்காய் நன்றி, பயன்படுத்துவதற்காய் நன்றி. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. ரி தல கத ரி பா 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 ரி ஷதர பா 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 பா. நன்றி ஆவியானவரே. ஓ ஹalleluya. Thank you Jesus. எல்லா கைகளை உயர்த்தி ஆவியோ நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. அர்ப்பணிப்போமா? ஹalleluya. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அப்பா உம் சன்னதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என் அப்பா உம் சன்னதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராட வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராட வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே அர்ப்பணித்தவர்களாக என் இயேசுவா ராஜனே. என் எண்ணமெல்லாம் என்
எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்பின செய்தி, கர்த்தர் நமக்கு இவ்வளவு நேரம் பேசினதுல அவர் நமக்கு சொல்ல விரும்புற ஒரே ஒரு மேட்டர் என்ன தெரியுங்களா? இந்த தேவனால பிறப்பதுங்கிறது நீங்க செய்யற மேட்டர் இல்ல. யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்க குழந்தை என்னங்க செய்யுது? குழந்தை ஒண்ணும் செய்யாது. அந்த கொடுக்கிறது யாரு? அதே மாதிரி தேவனால் பிறக்கிறதுக்கு நீங்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, ட்ரை பண்ணாலும் முடியாது. இது அவர் செய்து முடித்த காரியம். ஆமென். இது நமக்கு நம்ம வாழ்க்கையில நடந்து முடிந்த ஒரு காரியம். இது நடந்து முடிஞ்ச ஒரு மேட்டர் இது. ஓகே, அத நம்ம பண்ணோம் இல்லையா? சிலுவையில் பிறந்தோமே ஆமென், ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமென். சோ கவனிங்க, தேவனால பிறப்பதுங்கிறது இது நம்ம இதுக்கு ஒன்னும் நீங்க எதையாவது ஒண்ணு செய்யறதுனால நீங்க பிறந்துட முடியாது. இது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாம் தேவனால பிறந்தவங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, கவனிங்க, இப்போ ஒரு அம்மா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா தெருவில் உட்காந்து மண்ணை நோண்டிக்கிட்டு அப்படியே பாடல ஏதோ ஒண்ணு உழறிக்கிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்த ஊர்லயே ஒரு பெரிய பங்களாவுல இருக்கிற அந்த ஊருடைய ஜமீன்தாருடைய மனைவி. பட் அது என்ன பண்ணிட்டு இருக்கு? தெருவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? மண்ணை நோண்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கு. இப்ப மேட்டர் என்னது? அதை என்னன்னு சொல்லுவாங்க உலகத்துல? மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? மென்டலி அஃபெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் யாருன்னு அவங்களுக்கு தன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல. பையா சொன்னாங்க இல்லையா, உலகத்தை ஜெயிக்கணும், இந்த காரியங்கள்லாம் ஜெயிக்கணும். இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க தேவனால பிறக்காததுனால இல்ல. நம்ம தேவனால பிறந்தவங்க தான், ஆனா நமக்கு அது தெரியல. புரியுதா? தெரியல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாரு? நீ தேவனால பிறந்துட்டங்கிறத பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ தேவனால பிறந்தத நீ இது வரைக்கும் பார்க்காம இருந்திருப்ப, இன்னைக்கு அதை பாரு. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணாடி சார், கண்ணாடி. சொல்லுங்க 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 சார், கண்ணாடி சார். இது கண்ணாடி மேட்டரு. பைபிள எந்த கண்ணாடி போட்டு படிக்கிறோமோ அப்படிதான் பைபிள் புரியும். ஓகே, என்ன தெரியுங்களா? நம்ம இந்த திருத்துவ கவனிங்க, இந்த திருத்துவ சுவிசேஷத்தை நம்புறோம்ல, நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? எந்த மாதிரியான பிரசங்கத்தை கேட்டாலும் அதுக்குள்ள கர்த்தர் பேசுற சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். புரியுதா? அதான் இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல். இன்னைக்கு நம்ம நம்புற, நம்ம கேட்கிற இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல்ல ஒரு பெரிய மேட்டர் என்னன்னா, எந்த பிரசங்கத்திலையும் எக்காலம் வாத அனுப்புவாரு, பட்டயம் வரும், கோப கலசத்தை ஊத்த போறாரு. இதுக்கு நடுவுலையும் நமக்கு எந்த சத்தம் கேட்கும்? தேவ சத்தம் கேட்கும். சோ நீ கத்த நம்ம மூலமா நம்மகிட்ட இடைப்பட்ட ஒரே ஒரு மேட்ரு. அவர் என்ன சொல்ல வந்தாரு? நீ தேவனால் பிறந்திருக்கிறத பாரு, நீ உலகத்தை ஜெயிப்ப. ஓ மூலமா எல்லாம் நடக்கும். அந்த ஆவிகள்லாம் தானாவே வெளியே ஓடிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது சோம்பலின் ஆவி இல்ல, பொறாமையின் ஆவி இல்ல, எரிச்சலின் ஆவி இல்ல, பொய்யின் ஆவி இல்ல,
கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். கையை தட்டி கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் உணர்ந்தவர்களாக வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். எல்லாமே செயலாகும். ஆமென். ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். எல்லாமே செயலாகும். ஆமென். வியாதி மரபியல் வியாதி இல்லை. ஆமென். மரபணுக்கள் மாறிற்று. ஆமென். ஆமென். மரபியல் வியாதி இல்லை. ஆமென். ஆமென். DNA மாறிற்று. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே. ஆமென். ஓ ஆ ஆ ஆமென். ஓ ஆ ஆ ஆமென். கையை தட்டி அழிவில்லை. ஆமென். ஓ எல்லாமே செயலாகும். ஆமென். ஓ வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென். ஆமென். அப்பாவுடைய அன்பு உங்க மேல ஒரு துளி அளவு கூட மாறல. சோ ஒண்ணே ஒண்ணு, உன் அடையாளத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். உன் ஐடென்டிட்டி என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம ஐடென்டிட்டி என்னங்க? நம்ம பெரிய பாஸ்டர், நம்ம பெரிய டாக்டர், நம்ம பெரிய டீச்சரு, நம்ம பெரிய எல்லாம் ஒரு ஐடென்டிட்டியும் நிக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லு, நிக்காது. ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் நமக்கு. என்னது? அவ்வளவுதான். அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. நம் தேவனால் பிறந்தவர்கள். ஓகே, அதை நீங்க பார்க்க இங்க சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்க முக்கி தக்கி எல்லாம் வராது. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஜெபிப்போம். பிதாவே, அருமையான ஐயாவை எங்க மத்தியில கொண்டு வந்து நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு நீங்க பேசின தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனால் பிறந்தவன் அவன் உலகத்தை ஜெயிப்பான். நாங்க தேவனால பிறந்தவங்கிறத ஒவ்வொரு நாளும் நாங்க பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்க DNA மாறிடுச்சுங்கிறத பார்க்க உதவி செய்யுங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத பார்க்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க பரலோகம் போய் பரலோகத்தை அனுபவிக்கிறவங்க இல்ல, இந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள எங்களை நீங்க மாற்றுகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி. அருமையான ஐயாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாம் உங்க கையை நீட்டுங்க எல்லாரும். ஆண்டவரே, அவங்க குடும்பம், சிஸ்டர், பிள்ளைங்க எல்லாம் நீங்க எப்படி எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ. நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ உங்களை நாங்க மனதார உங்களை நாங்க பிளஸ் பண்றோம். சோ எல்லாம் அவங்க கையை நீட்டி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிரியைகளை நீங்க விளங்க பண்ணுங்கப்பா. இன்னும் 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 இதிலும் பெரிதான காரியங்களை நீங்க காண செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் பெரிதான காரியங்களை நீங்க காண பண்ணுங்கப்பா. காண பண்ணுங்க ஆண்டவரே, காண பண்ணுங்கப்பா. உங்க அன்பு கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இன்னும் ஊழியங்கள் விரிவடையட்டும், இன்னும் வளரட்டும் ஐயா. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க வைக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. இவங்க மூலமா தேசங்கள் மறுரூபமாகட்டும் அப்பா. தேசங்கள் மறுரூபமாகட்டும். இவங்க அந்த யூத் மினிஸ்ட்ரி பண்றாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க இவங்க செய்தியை கேட்கும் போது குற்ற உணர்வு அடையக்கூடாதுப்பா, பயந்து நடுங்க கூடாதுப்பா. அப்பாவுடைய அன்பை அனுபவிக்கணும்ப்பா. அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை வரணும், தைரியம் வரணும். விழுகையின் ஆழத்துக்குள்ள விழுந்தவனையும் எங்க அப்பா தூக்கி எடுத்து நிக்க வைப்பாரு அப்படிங்கிற தைரியம் வரட்டும் அப்பா. இப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. வந்த எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்க அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆண்டவர் யெஷுவா நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹை
Yisrael Adonai Eloheinu Adonai Echad Shema Yisrael Adonai Eloheinu Adonai Echad. நீங்க விசேஷமானவங்க. ஐயா ஆரம்பத்திலே சொன்னாங்க, நம்ம யாருங்க? விசேஷமானவங்க, தேவனால பிறந்தவங்க. உங்களை கர்த்தர் இன்னும் ஒரு குழந்தைய பார்க்கிற மாதிரியே பார்க்கிறாரு. அப்பா தோள் மேல சுமந்திருக்கிறார். அவருடைய அரவணைப்புக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க பிரதர். அவர் அரவணைப்புக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க சிஸ்டர். எந்த எதிர்மறையான காரியமும் எந்த தீமையும் யாரால வந்தது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, யாரால வந்தது இல்லை. அவர் அனுமதிக்கவும் இல்லை, அது அவர் வரவும் வைக்கல. அவர் எந்த பக்கம் நிக்கிறாரு? உன்னை சுகமாக்குற பக்கத்துல தான் நிக்கிறாரு. உங்க தீமைய நன்மையா மாத்துற பக்கத்துல நிக்கிறாரு. அவர் மீட்பின் வல்லவர். சொல்லுங்க, அவர் மீட்பின் வல்லவர், ரெடீமிங் ஜீனியஸ். அவர்கிட்ட எந்த தீமையை போட்டாலும் அது என்னவா மாறிடும்? சிலுவையவே நன்மையா மாத்திட்டாருங்க. நம்ம அவருக்கு என்ன கொடுத்தோம்? தண்டனையை கொடுத்தோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தண்டனையே நம்முடைய ஷலோமுக்கு நேரா மாத்திட்டாரு. அவருடைய அவர் எதுக்கு ஆக்கினை அடைந்தாராம்? நம்முடைய சமாதானத்துக்காக ஆக்கினை அடைந்தார். தழும்புகளை நம்ம கொடுத்தோங்க, அத வியாதியை குணமாக்குற பரிகாரமா மாத்திட்டாருங்க. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். நீ தேவனால பிறந்திருக்கிறங்கிறத பாரு, அதை பாரு. அதை நீ பார்த்துட்டேன்னா வாழ்க்கை மாறிடும். அவ்வளவுதான். ஓகே, சோ நம்ம விசேஷித்தவங்கிறது நீங்க பாருங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நாடி முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். தேவனால பிறந்தவன் நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவர் எல்லாம் செஞ்சிட்டாருன்னு சொல்றதுனால நம்ம பைபிள் வாசிக்கிறது ஜெபம் பண்றதெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தேவனால பிறந்துட்டங்கிறத பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்வ. இதுக்கு உன்னை யாரும் புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீயாவே தானே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவ. அப்ப மேட்ரு என்னது? எதை நீ பார்க்கணும்? தேவனால பிறந்திருக்கங்கிறத நீ பார்க்கணும். ஓகே, இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இவரேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விகுனேகா ஈசா யாவே பனாவலேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்க முடியும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய சல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எந்த நோய்கள் இல்லாமல், எந்த பலவீனங்கள் அணுகாமல், எந்த தீமையும் அணுகாமல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். நீடியே பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடியே பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது, நிலமான இடத்தை காண
விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீச போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த